ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஸ்டர் ஸ்டோன் ஃபீல்ஸ் ஓன்லின்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான ஃபைட்டிங் அனிமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை ஸ்டார்டிங்கில் நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக இருக்குது, என்னடா இப்படி காமெடியாக போகுது, ஹீரோலாம் ஒரு ஹீரோ மாதிரியே தெரியலையாடா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸில் கை தேர்ந்தவன், அவனை எவனாலேயுமே அசைக்க முடியாது. பின்னாடி வரவன் எவனாக இருந்தாலும் அது எல்லாமே போக போக தான் எபிசோடு எல்லாமே காமிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக காமெடியாக ரொம்ப ஜாலியாக போகும், பட் இருந்தாலும் சலிக்காது. ஆனால் அடுத்தடுத்து போக எபிசோட்ஸ்ல ரொம்பவும் தீவிரமா போகும். நிறைய ஆப்பனன்ட்ஸ் வருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஹீரோ உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்டிஸ்ட். அவனை எதிர்க்க பல பேர் வருவானுங்க. ஆனா வரவன் ஒவ்வொருத்தனையும் துவச்சி எடுப்பான். தன்னுடைய மார்ஷல் ஆர்ட் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமிப்பான். இது ரொம்பவும் சூப்பரா இருக்க கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் போடுறேன். முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் என்னன்றது நான் இதுக்கு முன்னாடியில இருந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பா நீங்க தான் அதை பண்ணணும். ஏன்னா இதுல முக்கியமா அதை கேட்க போறது இல்லைன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால அதை பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிடுங்க. முக்கியமா ஒரே ஒரு விஷயம், சரி வேண்டுகோள், அது என்னன்னா ஹைப்ன்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோக்கு போடுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அடுத்த எபிசோட இதே மாதிரி தான் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க, தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. சரிங்க, இஸ்லாமத்தோட கதை உள்ள போலாமா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே தலை சிறந்த மார்ஷல் ஆர்டிஸ்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபைட்டில் முடிவில் மரணத்தை தான் அவங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. அதன் வரிசையில் வந்து ஒரு புதுசாக பேர் ஊர் யாருன்ற அடையாளம் தெரியாத ஒருத்தன் தன்னுடைய கலையை பயன்படுத்தி பெரிய பெரிய தலைகளாக இருந்த மார்ஷல் ஆர்ட்ஸோடைய மாஸ்டர்ஸை தொடர்ச்சியாக தோக்கடிச்சு அந்த வெற்றியை தனக்கு சொந்தமாக்கிக்கிறான். அவன் போட்ட ஒவ்வொரு பேட்டிலையும் அவனுக்கு வெற்றி தான். ஃபைனலாக நடந்த பேட்டில் தன்னுடைய பவரை காமிச்சு எல்லாருக்கும் தான் இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளுன்றதை நிரூபிச்சான். அதுக்கேற்ற போல இந்த கதையோட ஹீரோ இப்போ தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான் ஷீசோ ஆஃப் ரென்டைன் சீக்ரெட் கிளான்ல சேர்ந்துவேன். அப்போ நம்ம ஹீரோக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு ஆப்போனண்ட், நீ தான் அந்த ஸ்டோன் டீமனா, உன்னை தான் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களா? ஆமாம், அது நான் தான். ஆனால் என்னைக்கு அந்த கதை கிடையாதுக்குன்னா என்னைக்கு உன்னையும் தோக்கடிக்க போகிறது நான் தான். நான் தான் லீ கூங் யாங். என்னை ஈஸியாக இட போட்டுறத. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஜட்ஜாக உக்காந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடுப்பாக வராங்க. என்னடா கதை பேசிட்டு இருக்க நாயே, நாங்கள் டென்ஷனில் உக்காந்துட்டு இருக்கோம், இவன் பேர் கதை பேசுங்கிறான், ஃபைட் பண்ணுறான். ஆனாலும் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுப்பா, இவன் கிட்ட போயிட்டு இவன் மோத்துறான். இந்த ஆள் தான் இந்த யங்கர் ஜென்ரேஷனுடைய ஜிங்ஷாங் ஐலாண்டோடைய பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். இவனுக்குன்னு 10 வருஷ பேரை சம்பாதிச்சிருக்கான். பார்த்தாத்துக்கு இவனுக்கு ஸ்வாட் கடையில் தெரியாத விஷயமே கிடையாது. இவனுக்கு ஸ்வாட்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனாலும் இவன் ஒரு இடியட். மோடி இந்த சண்டை போடுறானா தேவையில்லாத இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. பார்க்குற ஆடியன்ஸ் கடுப்பாகலாம் மாட்டாங்களா? எனக்கு நல்லா தெரியுதுடா, பட் இருந்தாலும் பில்டப் கொடுத்தாகணும்ல. நாங்கள் முக்கியமான விஷயத்த பேசிதானே ஆகணும் டைமிங்ல. இங்க பாருங்க, 2 பேரும் தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி போட்டு போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜட்ஜி தானே நீங்க. நாங்கள் சீரியஸான ஒரு விஷயத்துல இறங்கியிருக்கோம். அது என்னன்னா, இங்க பக்கத்துல இருக்கால என்னுடைய சீனியர் தோக்கு, அவர் வந்து என்ன பார்த்து நீ ஒரு வயசாயிடுச்சு சேர்ல இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டாரு. என்னை விட உனக்கு தான் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. அந்த சண்டையில யார் எவ்வளவு நேரத்துக்கு இதை மூட்டி போட்டு உக்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் யாருக்கு ரொம்ப வயசா இருக்குன்னு. யார் முதல்ல ஏஞ்சிக்கிறாங்களோ அவங்க தான் கிழ போட்டு டாய் என்ன லிஸ்ட்ல சேர்க்காதரா, நீ தாண்டா பெரிய பிரச்சனையே, நீ தாண்டா இதை ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவனுக்குள்ள சண்டை போகுதுல. அங்க பக்கத்துல இருந்த அந்த பேர் அனௌன்ஸ் பண்ற ஜட்டு வந்து கடுப்பா வரான். இதுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சை பிளேயர்ஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா சண்டை போடுறீங்களா? இங்க இருக்கவங்க என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, டாய் எங்கடா உன்னுடைய வெப்பனு? ஷீசோன், சாரிப்பா, எனக்கு கும்ஃபு மட்டும் தான் தெரியும், எனக்கு வெப்பன்லாம் எதுவும் கிடையாது. அது வெப்பனே கிடையாதா? யாருக்கிட்டயாச்சும் ஸ்வாடையாச்சும் வாங்கி சண்டை போடுறான். இல்லை எனக்கு பயன்படுத்தவே தெரியாது, எனக்கு கும்ஃபு மட்டும் தான் நல்லா தெரியும். பரவாயில்ல, நான் தோத்துருவேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் வெப்பனே இல்லாம நான் சண்டை போடுறதுக்கு தயார் தான். அவன் உன்னை பக்கம் ஆப்னுட்டு லீயோ சாக்கா வரான். என் ஸ்வாடரா விட்டு கொடுக்கணுமா? அதுதான் என்னுடைய உயிருக்கு உயிரானது. இத்தனை நாட்களாகவும் கூடிய நான் ஒண்ணு மனமா இருந்தேன். அதெல்லாம் விட்டு ஒண்ணு நான் பெரிய இது நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் கவலையே படாத, இந்த ஒரு விக்டோரியா வாங்கி நான் திரும்ப வந்து ஒன்னு அடையிறேன். என்ன கடுப்பேத்த இந்த ஒரு ஸ்வாட் இல்லாம கூட ஒண்ணு நான் கும்பல தோக்கடிக்கிறானா இல்ல பேரு சாப்பிடான்ற மாதிரி சொல்லவும் உன்ன பக்கம் மக்கள் கோஷம் போடுறாங்க. ஆஹா, லம்பால ஸ்வாடையை பயன்படுத்தாம கையிலே சண்டை போட போறாரு, எல்லாரும் பாருங்கடா. அதுக்கப்புறம் அந்த சண்டை வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் சீரியஸா உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த டைம் லீயோடைய கிளான சேர்ந்தவங்க எல்லாருமே அவனை பாத்துட்டு இருக்க. அவன் உன்னொரு பக்கம் பில்டப் கொடுக்கறதுக்காக போக, ஆனா ஹீரோடைய ஆறா சென்ஸ் பண்ண உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. டக்குன்னு அவனுடைய ஸ்வாடாலேயே கால் வலிக்கு படக்கூடாத படம் அப்படியே டங்கு வேற கிழிஞ்சிச்சு. லீ, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அடிப்படாத கூட இடத்துல அடிபட்டுச்சு உங்களுக்கு. பரவாயில்ல, இது ஏன் மேலதான் தப்பு. பல மக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில அனுபவிச்சிருப்பாங்க. ஆனாலும் இவங்ககிட்ட எப்படியாப்பட்ட டேலண்ட் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன லைட்டா பயமுறுத்தி என்னை ஏமாத்திட்டல. நான் எங்கடா உன்னை ஏமாத்தினேன்? நீயா வீந்து கால் விரிஞ்சதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? அந்த டைம் அவங்களுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லா பொண்ணுங்க தான், பொண்ணுங்களா சேர்த்து வச்சுக்கிறான். மிஸ்டர் லீ, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஹீரோவும், சார் இருந்தாங்க உங்களுடைய ஸ்வாடு. டாய்
ஏமாத்து பையில எதுக்குடா அவரோட சோடா நீ எடுத்த ஒழுங்கா கையில விடுறா ஏமாத்தி பொழைக்கிறான் ஆயிட்டா நீ திரும்பி ஏமாத்தலாம் பாக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சோடா வாங்கி திரும்பி ஒன்னு அடி கொடுக்க பாருங்க அதே இடத்துல தலைவனுக்கு பாவ கொட்டை ரெண்டும் நசிக்கிடும் அவன் கதறி அழுவான். இந்த மேட்சோடைய வின்னர் நம்மளுடைய ஷீசோன். செகண்ட் ரவுண்ட் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ரெண்டாவது ரவுண்ட்ல இன்னொரு ஆப்போனன்ட் அங்க வருவான். இன்னைக்கு நான் கயிறு வித்த காமிக்கிறேன்டா இதுண்டா இதை சால்வ் பண்றா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தா ஏதோ ஒன்று காமிக்க என்ன இவன் உண்மையிலேயே இங்க சண்டை போட தான் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவன் ஹீரோ பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்க அவன் பார்த்தா இதை சால்வ் பண்றான்ற மாதிரி நின்றுட்டு இருக்க ஹீரோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கயிறு அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீ இதை சால்வ் பண்ற மாதிரி அவனுக்கு ஒரு பிட்டு போட அவன் கடுப்பாயிட்டு டே அது ஏன் கயிறா திரும்ப போடுறா எப்படி நீ அதை ஏன் கிட்ட எடுக்கலாம் என் உயிருக்கு உயிரானது. அதுக்கப்புறம் அந்த கயிறை வாங்கி அவனை போக ஆட்டம் போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல பார்த்தா ஹீரோட கையெல்லாம் அந்த கயிறுல மாட்டிக்குது டே எடுக்காதரா கை வலிக்குதுரா ஆனா எழுதுல பார்த்தா கயிறு அறுத்துக்கும் பாவம் கயிறு அறுத்து போச்சுன்னு சொல்லி அவன் உயிரே விட்டுருவான் போல அப்படி கத்திரி அழுகுறாங்க. ஆஹா என்னுடைய கயிறு போயிடுச்சு ஒண்ணு நான் மன்னிக்கவே மாட்டேன்டா என்ன மன்னிச்சுட்டு என்னுடைய கயிறு டேய் கயிறு தாண்டா போச்சு இன்னும் மயிரே போன மாதிரி இப்படி அழுகுறான். நீ நல்லா தானே இருக்க நான் புது கயிறு வாங்கி தரேன் நீ கவலையப்படாதரா பயமுறா எவ்வளவு தினம் என்னுடைய புருஷனை நீ அள வச்சிருப்ப நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக இன்னொரு கயிறை நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த ஒரு போட்டியில தோத்துட்டன்றத ஃபீல் பண்ணாதீங்க ஏங்க எதனா சொல்லிட்டு பாங்க நான் எதுவும் பெரிய தப்பு பண்ணல. அந்த டைம் அவனுடைய ஒய்ஃபும் இங்க பாடுறா நான் இந்த ஒரு விஷயத்தை உனக்காக நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது எல்லா மக்களும் சேர்ந்து உன்னை கண்டிப்பா கொள்ளுவாங்க கடைசி காலகட்டத்தில் நீ கல்யாணம் ஆகாம சன்னியாசியா தான் சாவ போற கட்டில அழுவு உனக்கெல்லாம் ஒரு சந்ததியை உருவாகாது உனக்கு குழந்தைய பிறகாது நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அது சாவ ஓடுறது ஹீரோ நொந்து போயிடுவான் இதுக்கு இப்படி சாவ விடுங்கன்னு. இந்த மேட்சோடைய வின்னரும் வந்து நம்மளுடைய ஷீசோன் தான். அடுத்தது வந்து ஸ்டோன் டீமனை எதிர்க்க போற பேட்டில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இரு ரெக்கைகள் சொல்லக்கூடிய டூ ஸ்வாட் பிரேக்கர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டு அங்கத்துக்கு வராங்க ஹீரோ அழிக்கிறதுக்காக. அவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல ஜட்ஜா இருந்தாலும் பாலு எங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் விதிமுறையை மீறினதுனால உங்களை நாங்க டிஸ்குவாலிஃபை பண்றோம் இந்த மேட்ச்ல இருந்து. ஏன் அதுக்கான காரணம் ஒருத்தர் எதிர்த்து ரெண்டு பேரும் நின்று சண்டை போடக்கூடாது தேவையில்லாம நீங்க ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கூட்டு வந்துட்டு இருக்கீங்க அதனால நீங்க வெளியே போலாம். உடனே அவங்க ஒய்ஃபும் என்னங்க இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் தேவையில்லாம என்ன கூட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா இப்ப எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நீ தானே ஃபோர்ஸ் பண்ண ஆமா நான் தப்பா தான் நினைச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிரு என்னுடைய டார்லிங் இப்ப நான் ஃபைட் பண்ணவே இல்லையே ஃபைட் பண்ணலன்னா என்ன உன்னுடைய அழகு அப்படியே தானே இருக்கு அதனால நம்ம இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஜாலியா இருப்போம் அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் இதுல ஜெயிச்சிடலாம் அது போதும் அப்படின்னு அதுக்கு ரெண்டு ஒண்ணு மனமா இருக்குதுங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டு இருக்கான் என்னடா இது மேட்ச் மாதிரியே போக மாட்டேங்குதுங்க எப்படா சீரியஸான மேட்ச் வரலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஃபைனலா அந்த ஜட்ஜும் இன்னைக்கான இந்த மேட்ச்ல வந்து ஜெயிச்சது நம்மளுடைய ஷூசான் ஃபர்ஸ்ட் டைம் டீமன் ஷோன்ன்றவர் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போட்டியை முடிஞ்ச உடனே எல்லாம் ஜோடியா அந்த இடத்துல ஜாலியா இருக்காங்க கப்புள்ஸ் தான். போட்டியில கலந்து ஆப்பனன்ட் கூட இன்னொரு பக்கம் ஜோடியா தான் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அவங்க லைஃபை. ஏன் பஸ்ல ஜாயின் பண்ணலாம் லீ மாஸ்டர் கூட பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க அவருக்கு கூட இருக்காங்க எல்லாருமே இப்படி ஒண்ணு மணி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது என்னடா இவ்வளவு ஜெயிச்சு என்னடா பிரயோஜனம் நமக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையா ரொமான்ஸ் பண்ண எல்லாரும் என்னை விட ஹாப்பியா இருக்காங்கடா நான் தானே இந்த உலகத்துல பெஸ்டான கும்புல பர்ஃபெக்டானவன் ஏன்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியலடா எப்படிடா. அந்த டைம் அந்த டேரக்டர் அங்க வருவாரு என்னடா இங்க தனியா யோசிச்சுட்டு இருக்காரு அதுவா டேரக்டர் என்ன விஷயம் உங்களுக்கு ஆமா உங்க காலுக்கு என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல காக்கா பழிப்பு வந்துச்சு ஆனா ஒரு சோகமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் டேரக்டர் நீங்க கூட இன்னமும் சிங்கிளாவா இருக்கீங்க உன்னுடைய ஃபீலிங் என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது நீ தான் இந்த உலகத்துடைய நம்பர் 1 ஃபைட்டர் அந்த டைட்டிலுக்கு நீ தகுதியானவனா இருந்தாலும் நீ சிங்கிளாவே சாவதான் போற நான் என்ன பண்றோம் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நீ கடினமா ட்ரைனிங் எடு ஆனா ஒரு பொண்ணு கூட உனக்கு கிடைக்க மாட்டான் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கம்முன்னு அந்த விட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் ஃபைனலா எனக்கு இந்த உலகத்துடைய நம்பர் 1 அந்த பட்டம் கிடைச்சாச்சு ஆனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல எப்படி நான் இன்னமும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு கத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ தனிமையிலேயே அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ குடிக்கிறதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கான். மிஸ்டர் சி நீங்க கவலையா படாதீங்க காம்படிஷன் முடிஞ்சது எவ்வளவு வேணுமோ குடிங்க. அந்த ஆளுமே பக்கம் ஹீரோவை கலாச்சிட்டு போறான் இன்னமும் சிங்கிளா இருக்கீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து இதுல இருக்க யாருமே என்ன லைக் பண்றது கிடையாது என் நிலைமை இப்படியே தான் போயிடுமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மாஸ்டர் தான் அப்படின்னு கடுப்புல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிப்பான். அவன் மாஸ்டர் பார்த்தா நீ கவலைப்படாதா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீ ஒரு ஜீனியஸா இருக்கிறதுனால ஒரு நாள் பெரிய லெவலான நம்பர் 1 ஆளா வருவேன் இந்த இடத்துல மேபி ஒன் டே உன்கிட்ட தான் என்னுடைய கிளானா இருக்கிற இந்த ரென் டைன் கிளான் உன்னுடைய தலைமையில தான் இயங்கும் நீ அதை நல்லபடியா பாத்துக்குவானு ஓகே மாஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தா தான் கூட சேர்ந்திருக்க பசங்களுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுக்குற தலைவன் நல்ல வேலை பண்றடா ஷீஷோ உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குரங்கு பயபலைகளை எப்படி சமாளிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீ நல்லாவே மேய்க்கிறவங்கள மாஸ்டர் நீங்க எப்ப எங்க போறீங்க நான் கொஞ்சம் இவர்கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்ல அப்படின்னு பார்த்தா அவர் கும்பு கலையை கூட வந்தவர் கூட பிராக்டிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைச்சா அவர் உண்மையை போட்டு வடிக்கிறாரு பார்த்தா தலைவன் ஏதோ ஒரு சூதாட்டம் தான் விளையாடி இருக்கான். மாஸ்டர் என்ன இது நீங்க தீவிரமா
ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க திரும்பவும் இந்த மோஜான்னு சொல்லக்கூடிய சூதாட்டம் ஆடி இருந்தீங்க. ஹீரோ கடுப்பாட்டான், எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் இப்படி கெடுத்துனாரே அப்படின்னு. அந்த கடுப்புல பசங்க எல்லாம் டேய் போதண்டா ஓரதுன்ற மாதிரி கேட்க, டேய் மூடிட்டு ஓடுங்கடா அப்படின்னு அவனுங்களை கத்துறான். இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அந்த கிழமை மாஸ்டர் தான். எல்லா முறையும் பார்த்தா அவன் சந்தோஷமா தான் இருந்திருக்கான். ஆனா அவன் என்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுல நான் என்னுடைய கோல்ல இருந்ததுல எப்படி ரொமான்ஸ் பண்ண ஒரு பொண்ணு கூட எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். உண்மையை சொல்லப்போனா சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம இருக்கேன். இப்ப நான் என்னத்த பண்றது, அவன் சந்தோஷமா இருக்காங்க, நான் எங்கன்னா எப்படியாச்சும் நம்பர் 1 நம்மளுடைய கிளானை மாத்தணும் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். விட மாட்டான், இந்த நிலைமை மாறணும், அவனுங்களை போயிட்டு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பியும் தன்னுடைய ஜூனியர்ஸா இருக்க அவனுங்களை போயிட்டு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு போறான். மாஸ்டர் கிட்டே இன்னொரு பக்கம் டென்ஷன்ல பேசுறதுக்காக போக அந்த டைம் அந்த கடைக்காரனும் மிஸ்டர் சி நீங்க இதை விட்டு போறீங்க, இதை எடுத்துட்டு போங்க. அந்த டைம் பார்த்தா ஒரு பொண்ணும் மிஸ்டர் சி என்ன காப்பாத்துங்க, நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஒருத்தியை போட்டு கட்டி வச்சு விட்டுருக்காங்க. ஏய் நீங்களா யாரா? அப்ப அந்த டைம் பார்த்தா மோசமான கேங்க தான் இவ்வளவு பிடிச்சி வச்சிருக்கு. டேய் உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, இந்த இடத்த விட்டு ஓடிடு. மக்களோட பக்கம் இந்த கேங்கை பார்த்துட்டு பதறி ஓடுறாங்க வீட்டுக்குள்ள. அந்த டைம் அந்த கேங்ல இருந்து ஒருத்தனும் அண்ணே அந்த பொண்ணு கிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கவருக்குள்ள இருந்து ஒண்ணு தெடுப்பான். பார்த்தா பேன் கேக் தான். பேன் கேக்கா, இது நல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணு உடனே அலறுவா, டேய் அது என்னுடைய எதிரா குர்ரா ஒழுங்கா, அது மேல தொட்ட உன்னை சும்மா விட மாட்டேன். ஆனா அவ எடுத்து சாப்பிட்டுருவான். கடுப்பாடுவே உடனே அவனை அடிச்சுட்டு கையில அறுத்துன்னு வருவா பாருங்க. இவ்வளவு சும்மா விடாதீங்கன்னா என்ன அடிச்சடா, எவ்வளவு தெரிந்த என்னுடைய பேன் கேக்கு நீ தோற்றுப்ப, அதை வர சாப்பிட்ட துப்புடா வெளியே சாப்பிடான்ற மாதிரி போட்டு குமரி எடுப்பான். ஹீரோ மத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன சோத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறாவ, எங்கடா என் பேன் கேக்குற மாதிரி அவன் கழுத்து பிடிச்சிருக்கு, எங்க அங்க பாரு நீ தான் அதை மெரிச்சிட்ட. பேன் கேக்கு பார்த்தா நாசமா போச்சு. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா மனசு உடஞ்சிடும் அவளுக்கு. அந்த டைம் வந்தாலும் தம்பி இந்த பொண்ணு உனக்கு நல்லாவே தெரியுமா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கூட்டும் போயிடுறா, அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாடா எங்களை, கொஞ்சவா அப்படியே போய் பேசணும். அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்டு பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. டேய் நீ தாண்டா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவ பண்ண பெரிய வேலையில தாண்டா நாங்க இவ்வளவு நேரமா அவளை மிரட்டிட்டு இருக்கோம். அவ பார்த்தா இன்னொரு பக்கம் என் பேன் கேக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. சரி சரி அவ ஆர்டினரியான பொண்ணு தான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார், பொறுமையா இருங்க. அந்த டைம் பார்த்தா அந்த கேங்கு பாஸ் மாதிரி இருந்தவனும் இங்க பாடுறா, இது எவ்வளவு பெரிய புனிதமான ஸ்டிக்கு தெரியுமா, பல காலங்களா நாங்க ஷவுலின் டெம்பிள்ல இது பல மந்திரங்களை சொல்லி பாதுகாத்துன்னு வந்த சீக்கிரா, இது என்னுடைய வெப்பனா இருந்ததுனால இந்த பொண்ணு தெரியாதனமா உடைச்சிட்டா, அதுக்கு திரும்ப பே பண்றதுக்காக தான் இவரை நாங்க இப்படி பிடிச்சி வச்சிருக்கோம். ஒன்னு இதுக்கான காசை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ரெடி பண்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரி ஓகே, உங்களுக்கு பெரிய ஸ்டிக்கு தான் வேணும்னா வேற எதனா ஷாலின் டெம்பிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டியதானே. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இருக்கா, அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா. எங்க பாரு எக்காரங்க கொண்டு ஷாலின் டெம்பிள்னு சொல்லிட்டு நீ கூப்பிட கூட கூடாது, உனக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட், அதுக்கு உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கட்டுமா இன்னைக்கு, பாஸ் அவனை விடாதீங்க போட்டு தாக்குங்க, உங்களுடைய யூனிக் ஸ்கில்ல காமிங்க அப்படின்னு கூட இருக்கல ஏத்தி விட. அந்த பைப்பில் பார்த்தா என் பவர் என்னன்றதை நான் காமிக்கிறேன் பாஸ், காமிங்க பாஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த இடத்துல போயிட்டு ஒரு மரத்தை வேரோட புடிங்க எடுக்கலான்னு பார்க்க அவன் அந்த டைம் கொடுக்குற அந்த போது பார்த்தா வித்தியாசமா இருக்கு, ஏதோ தப்பாகுதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த கணமே பார்த்தா தலைவனுடைய பட்டெக்ஸ்ல இருக்க அந்த எலும்பு எல்லாமே அப்படியே லாக் ஆகி உடையுது, பிராக்சர் ஆயிடுச்சு, தூக்க முடியாம. ஹீரோ மத்தவங்க எல்லாம் வாய உழந்து பாக்குறாங்க, டேய் நீ டம்மி பீஸா, பாஸ் பாஸ் விடுங்க விடுங்க, அந்த மரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அவங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் வீக்கான இருக்கிற மரத்தை காமிக்க. அதுக்கப்புறம் அவன் தைரியத்தை வர வச்சுக்கினேன் பின்னாடி எல்லாம் சரி பண்ணிக்கின்னு வேற பொசிஷன்ல இப்ப மரத்தை எடுக்க ட்ரை பண்றான். ஒரு இடத்துல அவன் எடுத்துருவான். ஆனா ஹீரோவும் ஏன்ப்பா அதை எடுக்கிறீங்க, அது ரொம்ப சின்னதா இருக்கு, அதை விட நான் பெருசா உனக்கு கொடுக்குறேன், கவலையப்படாதீங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பெரிய மரத்தை எடுப்பான் பாருங்க, இவனுக்கெல்லாம் வாய வளர்ந்துருவானுங்க. ஷாலின் பிரதர்ஸ் கவலையாப்படாதீங்க, இது பெரிய குச்சி, நீங்க இது மாதிரி இன்னும் பல விதமான குச்சிகளை இதுலயே உடச்சி ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்த உடனே அந்த பாசும் ஆஹா இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கை நாங்க இதுல இருந்து சூப்பரா தயாரிக்கலாம், நல்ல ஐடியா கொடுத்த உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னுடைய பேரை மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? பரவாயில்ல பரவாயில்ல, என்னுடைய பேர் வந்து ஷீஷோ, எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம இதுக்கப்புறம் கேளுங்க, நான் பண்றேன் கண்டிப்பா. நாங்க இது தப்பான புரிதலோட இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க பண்ண பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி, நாங்க இதை போயிட்டு வரேன் தொட்டு அந்த மரத்தை எடுத்து நான் அவனுக்கு ஓடிடுறானுங்க. அந்த தொட்டு ஹீரோடைய பவர் என்ன தெரிஞ்சு பயந்து ஓடுறானுங்க அவனுங்க. பாவம் இவங்க சின்ன ஒரு குச்சிக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவளை கூட்டின்னு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வரும்போது வர வெளியே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறான். இது சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சீஷா, நான் உங்களுக்காக இன்னொரு வெப்பனை அந்த இடத்துல உருவாக்கி இருக்கேன். யோ இப்போதைக்கு வேணாண்டி கம்முனி, எனக்கு கும்ஃபுவே போதும்டி, எனக்காக வெப்பனை ரெடி பண்றது நிறுத்திடுன்ற மாதிரி சொல்ல அடுத்த கடமே பார்த்தா அவ ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணி அது எப்படி பயன்படுத்தணும் டெமோ காமிக்கிறான். அதுக்கப்புறம் அவ சுத்துறாங்க. ஹீரோவும் இந்த வெப்பனை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலடி, காத்து விட்டுங்கிற எனிமேஸை மட்டும் கொலை பண்ணாது, இது காத்தையும் விட்டு எல்லாரும் பின்னாடி தள்ளும். அப்புறம் பார்த்தா தேவலாம அதே டைம்ல சாப்பிடாதடி தலை சுத்து போகுது. அதுக்கப்புறம் அவ சாப்பிடுதுல மண்டை குழம்பி வயிற்று கலக்கி விட்டு வாந்தி வர மாதிரி ஆயிடுது, அவ வாந்தி எடுத்துங்கிறாங்க. அப்பவே சொன்ன நீ கேட்டியா, நீ கவலையப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க, கம் பண்ணிடுறீ, எனக்கு வேணாண்டி, இது பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ற நீ? அதுவா ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஷாப்ல வந்து அதிகப்படியான கோடாரிகள் இருக்கிறத பார்த்தேன், எங்க அப்பாவும் சொன்னாரு
இதெல்லாம் சீசன் அப்போ ரொம்ப நல்லா வேலை போகணும். அதனால அப்படியாப்பட்ட எல்லா விதமான கோடாரிக்கனையும் உருக்கி அப்படியே இது ஒரே ஒரு வெப்பனை உங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான், ஆமா இவ கோடாரி நான் சொன்னா அந்த பயபலிகளுடைய உடம்புல இருந்த ஸ்டிக்கர் வேற அந்த கோடாரி தானே போட்டுச்சு. அப்போ கோடாரி என்னத்தோடைய ஷாப் வச்சிருந்தோம், கடையில இருக்க மொத்த கோடாரி வாங்கி வந்துட்டு இப்படி செஞ்சாலா, தேவையில்லாம கிட்டவங்களுக்குள்ள போயிட்டு கையை போட்டுக்கிறான் அப்படின்னு ஹீரோ வாயை பொழுது அவளை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்து இந்த கேங்கை பார்த்தா கடுப்பாயிட்டு இருக்கானுங்க. பாசம் எனக்கு கோபமா வந்து நம்ம எல்லாரும் கருப்பு கோடாரி கேங்கு லம்பளியா ஒருத்தன் கலைச்சிட்டான், பத்தத்துக்கு ஒருத்தையும் கலைச்சிட்டான், விட மாட்டோம் அவளை, கொன்னே திருறவங்கள. ஆமா உண்மைதான், நம்ம கையாலே அவங்கள கொல்லணும். எவ்வளவு இது எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு டே மண்டையா மாங்க அப்படின்னு கூப்பிடுல தலைமை பாஸ் கடுப்பாயிடுவான். யாரடா மண்டையான்னு சொல்லிங்கிற. சரி இந்த இடத்துல உங்களுடைய டெம்பிள் எந்த இடத்துல இருக்கு? சாலின் டெம்பிள்ல நான் ஒரு நைட் மட்டும் தங்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன், அதனால கேட்டேன். கடுப்பாயிடுவான் உடனே. என்னடா மண்டையா சொல்ற பார்த்தது உங்க இடத்துல வந்து தங்கிக்கணும்ன்ற. டேய் நாங்க எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, எப்படிடா நீ எங்களை அப்படி கூப்பிடலாம், நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா, இங்க பாடுறா இதுக்கு பின்னாடி இருக்க சிம்பிளை படிச்சு பாடுறா, நாங்க தானே கடுப்பு கோடாரிக்காங்க. போய் சொல்லாதீங்க, அது வந்து மாஸ்டர் தானே எழுதி வச்சிருக்காங்க. எல்லாரும் இவனை வாயை பொழந்து பாக்குறாங்க. டே படிக்க தெரியாத தற்கூரி பையலா இருக்காண்டா இவன். என்னடா பேசிட்டு இருக்க, நாங்க கடுப்பு கோடாரி கேங்கடா. ஆனா அவனை பக்கம் கடுப்புல அவன் பார்த்தா எட்டி உதைப்பான். அவனுக்கு ஒரு கூடுப்ப பாருங்க, அவன் ரொம்ப தூரம் போய் வீந்துடும். அட கல்லுலே கொஞ்சம் தூரம் தான் போய் வீந்தானா, பெரிய அடி இல்ல போலியே. டேய் இதுவே பெரிய அடி தானா, எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளவு தெரிந்த என் கூட இருக்க ஆட்களே அடிச்சிருப்பா, பொண்ணு நாங்க கொல்லாம விட மாட்டோம். பத்தாத்துக்கு எங்களே திரும்ப ஒருத்தன் கலைக்க வந்துட்டான், இவனை கொல்லாம விடாதீங்களா. உடனே அவன் ஆர்டர் கொடுத்தது பேர்ல அந்த பாஸோடைய அசிஸ்டண்டா இருக்கவனுக்கு போயிட்டு அவனை கொல்லலாம் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அந்த டைம் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சோடை வெளியே நீட்டின உடனே அந்த பாஸ் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்னடா இது ரெட் சோடா, இது நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த ரெட் சோடா வச்சுட்டு இருக்கிறவன் இது வரைக்கும் தோத்தது இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லானு கேள்விப்பட்டிருக்கேன். இவனுக்குள்ள 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா, ரெட் கோடு, ரெட் நைஃப், ஆல்சோ படிக்க தெரியாத கிறுக்கு மெட்டல் பையன். அப்புறம் அவன் பார்த்தா வில்லத்தனமா அவனை பார்த்துட்டு விட மாட்டேன்டா உணர மாதிரி அவன் அடிக்க மொத்த பேரையும் சொல்லி முடிச்சு விட்டுருவான். அந்த டைம் பார்த்தா அந்த பாஸும் டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா, நீ தான் அந்த ஸ்ட்ராங் ஆனு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், அதுல இருந்து கிவ் அப் பண்ணிட்டு ஒன்னு விடவும் பலசாலியான ஒருத்தன் வேற இடத்துல இருக்கான், அவனை மட்டும் மீட் பண்ணிடாத, ஏன்னா நீ அவனுக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமம், உன்னால வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுல அதை பத்தி அவன் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போறான். போகும்போது இவனும் யோசிக்கிறான், யார சொல்றாங்கன்னு எனக்கு தெரியுது, ஷீசோன் தான். இன்னொரு பக்கம் இந்த மொட்டை பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா இருங்கடா, உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில உள்ள பூந்து என்னுடைய பழியை தீர்த்துக்கிறவங்க 2 பேரையும் அவனை அன்னைக்கு நான் உங்களை வச்சிருக்கேன்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோடைய மாஸ்டர் காமிக்க அந்த டைம் அவகிட்ட ஒரு பொண்ணு, மாஸ்டர் 2 நாள் ஆகியும் செஞ்சு இந்த இடத்துக்கு வரவே இல்லை, என்ன இருக்கும், நீங்க பிராக்டிஸுக்கும் போகல, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. கல்டிவேஷனுடைய முக்கியமான நோக்கமே இதுதான், ஆழ்ந்த ஸ்மெல்ல உணரணும், மனசோட கலந்து இருக்கணும், மனசு சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணணும். மாஸ்டர் பார்த்தா உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு தான் எவ்வளவு பெரிய சூதாட்ட ஆடுறதுலயும் பத்தாத்துக்கு பொம்பளை சோக்களையும் கை தந்தவனு. மாஸ்டர் நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன், கண்டிப்பா நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும் ஆசைப்படுறேன் சொல்லும் போது அந்த டைம் பார்த்தா ஒருத்தனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாஸ்டர் அவங்க இந்த தோட்ட மறந்துட்டாங்க, ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுதான், அந்த ஜூன்ற மாஸ்டர் இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கா, விடாதீங்கடா ஓடுங்கடா அப்படி. மாஸ்டரே பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓடுறான். பிராக்டிஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனை பக்கம் மனசு உடச்சு போய் கேட்க, அப்புறமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா, ஆனா இங்க பாருங்க நான் ஒவ்வொரு நாளும் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கணும் தான் உங்ககிட்ட வந்தா நீங்க எப்படின்னு ஓடுறீங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, நான் தான் உங்களுடைய கிளான்லயே ரொம்ப யங்கான ஒருத்தி, இந்த விஷயத்துல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன், எனக்கு கத்துக்கிட்டே ஆகணும், நான் தோத்து போக கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும், அதனால அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் இவ பேசிட்டே இருக்கும் போது அவனுக்கு ஓடுறானுங்க. ஹீரோ வந்து எங்கடாலாம் அடிச்சு போட்டுருவானு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிரதர் ஜென்ஜிங் சொன்னாரு என்கிட்ட, இங்க பாருமா இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், அது ஜூன்ற மாஸ்டர் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம் பார்த்து கடுப்பு போயிட்டு அவரு பாப்பாரு, சரி மாஸ்டர் போயிட்டு வாங்க அப்புறமா பேசிக்கலாம், ரொம்ப கடுப்பா இருக்கீங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் அந்த இடத்துக்கு ஓடி வேற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல பார்த்து அறிமுகப்படுத்துறாங்க, வாங்க வாங்க உங்களை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கோங்க. எங்க பாருங்க நண்பர்களே, இத்தனால நம்ம நிறைய விஷயத்தை இந்த இடத்துல ஒண்ணு மண்ணுமா பண்ணிருப்போம், நிறைய விளையாடி இருப்போம். ஆனா இந்த வருஷம் நம்ம புதிய விளையாட்ட விளையாட போறோம், நிறைய விஷயத்தை இதுலக்காக ஒதுக்கி இருக்கேன். அதே மாதிரி இது ரொம்ப புதுசா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுவோமா, என்னதான் சொல்றீங்க, புதிய கார்டு கேம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பண்ற அளப்பேர்ல எல்லாரும் பார்த்துட்டு கடுப்பா வராங்க, ஆனாலும் அதை என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அவனுடைய மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வரும்போது ஹீரோவோ பக்கத்துல இருக்கும்போது அவகிட்ட கேட்கறான், ஏன்டி எப்ப பார்த்தாலும் என் கூட இருக்கும்போது துன்றதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேடி, இது டின்னர் டைம்பா. டின்னர் டைமா, இன்னும் துணுட்டா இருக்க, இது லஞ்ச் டைம் டி பைத்தியம், சொல்றத கூட மாத்தி சொல்றேன். திரும்ப மாஸ்டர் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு தெரியல, கண்டிப்பா விளையாடதே இருப்பாரு. பரவாயில்ல ஒரு அவர் பெரிய ஆளு, அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நான் கேள்விக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்த உடனே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துரு, சீனியர் ஷிஷோ வந்துட்டீங்களா, ஷாங்கி செஞ்சு நீயும் வந்துட்டீங்களா, மாஸ்டருக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு, டேய் பைபிள் இங்க வந்துட்டான்டா, மாஸ்டருக்கு தகவல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறானுங்க. உடனே பார்த்தா பட்டாத்து வெடிக்குதுல அவனுக்கு சிக்னல் பெருசா போயிடுது, ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. முட்டா எதுக்கடா
சிக்னல் இவ்வளவு பெருசா கொடுத்தா இப்ப அவன் கண்டுபிடிச்சிருவாடா. இவனுக்கு யோசிக்கிறானுங்க என்னடா இவனை பண்ணிக்கிறானுங்க, தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப போய் பட்டாசு அடிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த சாங்கின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுவா, ஆஹா மாஸ்டரோடைய அந்த பிளே பண்ற விளையாட்டு இப்போ எக்ஸ்பிரஸ் ஆயிடுமே எல்லாருக்குமே. அவன பக்கம் ஃபீல் பண்றான், பாவம் யூ ஓடிய காசெல்லாம் கரியா போதாங்க. அவ உன்ன பக்கம் பார்த்தா ஆஹா ஃபயர் ஒர்க்ஸ் சூப்பரா இருக்கு காலையிலேயே. மாஸ்டர் இன்னொரு பக்கம் பார்த்தா உழுவுல கத்த ஹீரோவும், ஆஹா மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த காப்பாத்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட. உழுகுல பார்த்தா அந்த மேடமும் இந்த கேம்ல தோத்தவங்கள இந்த இடத்த விட்டு வெளியே தோத்ததுக்காக நீங்க ஓட் பண்ணுங்க, யாரை செலக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க பார்த்தா நம்ம ஹீரோடைய மாஸ்டரை தான் செலக்ட் பண்றாங்க கும்பலா. இது கொஞ்சம் கூட நான் இல்லடா, நான் தானே உங்க விளையாட்டுக்கே கூப்பிட்டேன், நான் இல்லைன்னா இந்த கேம் நடந்திருக்காதுடா, நீங்க விளையாடுறத ஏன் இடம்டா, எனக்கு இது பண்ணு வேணும்டா. தோத்து போயிட்டு இன்னும் நான் கதவு வளர்னுங்கிற வாங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறானு. அவன் அசிஸ்டன்ட் பாவம் இந்த இடத்த விட்டு ஓடிலாம் ட்ரை பண்ணுவான். அந்த டைம் பார்த்தா ஹீரோ உள்ள வந்துட்டு, சார் உனக்கு என்ன ஆச்சு, யார் அவனை கொலை பண்றான்ற மாதிரி பார்க்க அங்க பார்த்தா துணியெல்லாம் கட்டி என்னமோ பண்ணிக்கிறானுங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க ஆம்பளைங்களா சேர்ந்துட்டு. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையான்னு பார்க்க அவளுகளே ஓட் பண்ண சாக்கா அவளுக்கு, டேய் என்னடா பண்ணீங்க தப்பாகுதுன்னா எங்களை மன்னிச்சிருங்க, நம்ம வந்துட்டு என்னுடைய சீடனே சீசோ உனக்காக மாஸ்டர் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுக்க தான் இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்புறமா பேசிக்கலாம். என்ன வெறியாத்திரியா இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிற, சூதாட்டம் விளையாடுங்கிற திரும்பி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளவு தெரிஞ்ச பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான் அவனை. பரவாயில்லையே இந்த வெப்பனை பயன்படுத்துறது இவர் இப்படி அப்படின்னு ஆகும் பக்கம் பார்க்க தலைவன். அதுக்கப்புறம் பார்த்து இந்த ரெட் ஸ்வாட் வச்சிட்டு இருந்த அதை பைப்பில் அங்க வராரு. ரென் எவனா இது இதுவோ குறிப்பு ஏற்றி வச்சுக்கிறான். அப்போ அந்த டைம் வந்து அந்த மொட்டை தலைய பாஸ் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். உனக்கேத்த ஆப்பனட் அந்த இடத்துல இருக்கான், ஆனா உன்னால கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாது, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். ரென்டியான் கிளானை சேர்ந்த அந்த ஒருத்தன் கூட சண்டை போடாது, அவன் தான் ஷீசோ ஸ்டோன் டீமன். அவன் இந்த இடத்துல தான் அந்த ஸ்டோன் டீமன் இருக்கானா, அவனை தோக்கடிக்க முடியுதா இல்லையன்றதை நான் பாக்குறேன், எவனும் எனக்கு அட்வைஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அவன் போயிட்டு சண்டை போடலாம் ட்ரை பண்ண அங்க இருக்க ஆளுங்களாம் யாரும் இவன் தப்பான ஆள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இவனை போட்டு அடிச்சு கும்பிடுக்கிறான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு விட அவனை கும்பிட போன இடத்துல பார்த்தா எல்லாரையும் போட்டு இவன் கும்பிடுக்கிறான். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ இல்லைன்னு உடனே எங்கடா நான் தேடி வந்த ஆளுன்ற மாதிரி ஹீரோவை பத்தி கேட்க, அப்ப அந்த இடத்தோடயா இல்லா இருக்கவன், தம்பி நீ தப்பா நினைச்சு வேற இடத்துக்கு வந்துட்டப்பா, என்னுடைய கிளானுடைய பேரும் அவனுடைய கிளானுடைய பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பட் எங்களுதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவங்களுடைய இதுல டியான் இருக்கும் எங்களுடைய இதுல எவன் போட்டிருக்கு, நீ தப்பான பேர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்னடா கடைசியில சொல்ல வர நீ, அது என்னன்னா நீ படிக்காத தற்கூரியா வந்து இங்க வந்து இப்படி மாட்டிக்கினு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு கிளம்புறியான்ற மாதிரி கேட்க உடனே கடுப்பாயிடுவான், என்னது தற்கூரியா நானு சாப்பிடான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிருவான். எங்க பாரு எனக்குள்ள டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்குது, அதனாலதான் தெரியாதனமா தப்பா படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏய் இவனை பத்தி உண்மையாதானடா சொன்ன, அதுக்குள்ள என்னடா இவன் மாத்தி இப்படி பேசுறான், மாஸ்டர் இவனை பத்தி சொல்ல மாட்டேன், இவன் ஒரு அந்நியன் பைத்தியக்கார டாயவதி போல, இவனை நம்பாதீங்க, முதல்ல இவனை இந்த விட்டு அனுப்பிச்சு விடணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளே அவங்க கிட்ட மனுப்பி கேட்குவான், சரிப்பா தம்பி நான் தான் சரியா படிக்காம விட்டுட்டேன், ரொம்ப புத்திசாலியா இருக்கேன், உன்னை எதிர்த்து எங்களால சண்டை போட முடியாது தம்பி, என்ன மன்னிச்சிடு, நீ தேடி வந்த ஆள் வந்து வேற ஒரு இடத்துல இருக்க, நான் அட்ரஸ் கூட கொடுக்குறேன், நீ தெளிவா போயிட்டு அங்க தேடி கண்டுபிடிச்சிக்கோ. சரி ஓகே ஓகே நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆல்சோ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லி தரேன், மென்டல் பைத்தியக்காரன் ஒழுங்கா இந்த தூட்டு கிளம்புறா, நீ தான் இங்க பைத்தியக்கார தாய்வலி. உடனே பார்த்தா தலைவன் அவங்க கிட்ட இருக்கிற டைரியை கொடுப்பான், இதுதான் நான் எதுனா டைலாக் நாவல், இதை நீ இப்போதைக்கு படிச்சுக்கோ, நான் உடனடியா கொஞ்ச நாட்கள்லயே இதை பப்ளிஷ் பண்ண போறேன். இதை பார்த்தா அவனை பத்தின புராணங்களை எழுதி வச்சிருக்கான். அந்த ஆளு பார்த்துட்டு கோவப்படுறதா சிரிக்கிறதா இல்ல அழுவுறதானே தெரியல அந்த ஆளுக்கு. அப்படி குழப்பம் யோசிச்சுட்டு ஓகே ஓகே நீங்க கவலையே படாதீங்க, இதை படிச்சு நான் பெரிய ஆளாகி கேட்டுறேன், நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாக நான் போயிட்டு வரேன்றேன். போயிட்டு வாடா சாமி நீ வரதா திரும்ப, இன்னொரு படி இந்த பைத்தியக்காரங்க வந்தானா நமக்கு சிக்னல் கொடுங்கடா, இந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடணும், இந்த முட்டாள் இடத்துக்கு வரத்துக்கு எவன்டா காரணமா இருப்பான், அது வந்து அந்த கருப்பு கோடாரி கேங்க சேர்ந்த பாச தான் நினைக்கிறேன், அவங்ககிட்ட தான் இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டு நான் கேள்விப்பட்டேன். ஓ இந்த நாயா தூக்கம் ஓடனா சும்மா ஓட மாட்டேன்டா, இந்த மாதிரி தகவல் என்னுடைய இடத்த காமிச்சு என்ன ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பாக்குறியா, இருடா உனக்கு நான் படி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை பார்க்க கிளம்புறான். என்னடா இங்க பேசிட்டு மாதிரி போன திரும்பி வர பாஸ் நீங்க எப்போ வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மொட்டை பாச காமிக்க, ஆஹா ஒரு வழியா ரென்டியான் கிளான்ல வந்து கண்டிப்பா அந்த சீசுவை அட்டாக் பண்ண அந்த பயபோல வருவான்டா, அவன் வந்த உடனே நம்ம உள்ள போந்து அவனுக்கு 2 பேரையும் பழி வாங்கினோம்டா, சரியான டைமுக்காக வெயிட் பண்ணுங்கடான்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க, அவனுடைய ஆட்களை உற்சாகமாகறானுங்க. அதுல அந்த பல்லு பயிலும், தலைவரே நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான வெப்பன்ஸ்லயும் அந்த கோடாரி மோனையே காணுமே, நம்ம எப்படி போய் சண்டை போட முடியாங்க. ஆமாலன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் துக்கமாயிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய மாஸ்டர் அங்க வராரு. அவன் பார்த்தா கதறி அழுகுற மாதிரி தான் அவருக்கு தெரியுது. நீ கவலைப்படாத மாஸ்டர் சீஷோ, நான் உனக்கு பிரச்சனையா இருக்கேனா, நான் உனக்கு உதவி பண்றேனா. அங்க பார்த்தா தலைவன் நல்லா தின்னுகிட்டு இருக்கான். தேவையில்லாம இவங்கிட்ட எமோஷனலா பேசுறது ரொம்ப தப்புடா. அவன் அந்த தோட்டு பார்க்க மாஸ்டர் போவாதீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறான். மாஸ்டர் நான் என்னதான் உண்மையிலே பெரிய பட்டத்தை வாங்கினாலும் என்னால அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியல. நான் இன்னமும் சிங்கிளா இருக்கேன். என்ன தவிர்த்து இங்க இருக்க எல்லா விதமான ஆட்களும் பவர்ஸ் கம்மியா வச்சுட்டு இருக்கவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன் ஒன்னுத்துக்கும் உதவாதவனா இருக்க, இன்னமும் சிங்கிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபீலிங் புரியுது ஷீசோ. உனக்கு 20 வயசு தான் ஆகுது. இப்போ இந்த டைம்லயும் நீ டேட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும் ஒரு பொண்ணு கூட. என்னது டேட் போகணுமா ஒரு
பொண்ணு கூட எப்படி நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்துது உங்களுக்கு தெரியுமா? நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அவளை வெளியே கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவளை மேரேஜ் பண்ணா இது எல்லாமே சிறப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அவளை நீ பார்த்த உடனே மனசால உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணுடா. இது கேட்ட உடனே ஹீரோக்கு வெக்கமாயிடும். அந்த டைம் பார்த்தா ஒரு சீடனும் மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? தப்பா நடக்க போகுது மாஸ்டர். ஆமாண்டா சிசியா எந்த பையவளை இப்ப வந்திருக்கான்னு தெரியலன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவனுங்க என்னமோ ஆர்வமா பாத்துருக்கானுங்க. அப்புறம் வந்த பையவளை காமிக்க நம்ம ரெட் ஸ்வாட் வச்சுட்டு இருந்தா அவர் தான் படிக்காத தற்கூரி பையன். அடேங்கப்பா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கா சொல்லிட்டு பாட்டியில இருந்து குழந்தை வரைக்கும் எல்லாரும் அங்க மெய் மறந்து போறாங்க இவனை பார்த்து. அழகா இருக்கான்பா அந்த தெலுங்கு எல்லாரும் சொல்லு விட்டுங்கிற அவனை பார்த்து. அந்த சாங்கின்னு சொல்லக்கூடிய பொண்ணும் என்ன இருந்தாலும் என்னுடைய ஷீசோவை காட்டிலும் ஒன்னும் ஹேண்ட்ஸம்லாம் கிடையாது. நான் இந்த ரென்டியன் கிளானுடைய ஸ்டோன் டீமனை பார்க்க வந்திருக்கேன். அவன் கூட ஃபைட் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். எங்க இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க ஹீரோ டைமிங்ல வருவான். இவன் ஏடா என்ன தேடி வந்திருக்கான், எல்லா விதமான வில்ல பைபிளையும் என்னதான் தேடி வருவீங்க பார்த்தா மாஸ்டர் உன பக்கம் சிசியா என்னடா ஊர் ஒம்பளா ஈஸ்ட்னு வந்திருக்க நம்ம இடத்துக்கு இதெல்லாம் உன் பிளான்ல ஒன்னா. வாயமுறா நீ வேற மாஸ்டர் ஏன்டா வெறுப்பேத்துற, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லடா. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பொண்ணு நீ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் அவங்க அண்ணன் பிரச்சனை பண்ண வந்திருக்கான் போல. கெட்ட விஷயம் இல்ல, நல்ல வேலை நீ சமாளிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உனக்கு முழு விதமான சப்போர்ட் கொடுக்குறேன்டா, உன்னை விட்டுலாம் நாங்க போயிடவே மாட்டோம். இந்த பக்கம் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க அந்த பைபிள சண்டைக்கு ரெடியா இருக்கான். ப்ளீஸ் எனக்கு டீச் பண்ணு, நீ உண்மையிலே சக்திசாலியா இருந்தேனா சொல்லிட்டு தன்னுடைய ஸ்வாட் எடுத்துன்னு போயிட்டு ஹீரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அந்த சண்டை உண்மையிலே வேற லெவலா போகும். அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றதுல தலைவன் கையில இருக்கிற குன்ஃபோ கலக்கில பயன்படுத்தியே தடுத்து விடுவான். தேவையில்லாம பேசாமையே சண்டை போடுறது இல்லையா? நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, அதெல்லாம் சொல்லாம தான் சண்டை போடுவியா? எப்படி இவன் என்னுடைய ஸ்வாடியை கையால பிடிச்சிட்டான், நான் நினைச்சது காட்டிலும் இவன் பவர்ஃபுல்லா தான் இருக்கான். என்னுடைய ரெட் ஃபெதர் ஸ்வாட் வெறும் கைகளாலே பிடிச்சிட்டான். பக்கம் அவனுடைய உடம்பு ஸ்வாட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்க மாதிரியே இருக்கு. மாஸ்டர் உன பக்கம் அதே தான் யோசிக்கிறான், இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம்பா. ஆனா இந்த பைபிள எதுக்கு நம்ம சீடன் மேல வெறியா இருக்கான்னு தெரியலையே. உடனே பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டா இருக்க ஐயோ டே நீ கவலையா கூட இதை பயன்படுத்துற, இந்த வெப்பனை பயன்படுத்துற. அவனுக்கு நீ என்னடி பண்ற, உனக்கு எத்தனை மாதிரி சொல்லிருக்க, இதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன்னு. ஆனா ஹீரோ வேற வழி இல்லாம அதை வாங்கிக்கிறான். அதை வாங்கி அவன் கையில இருக்க ரிங்ல போட்டு வர மாதிரி போடுறான். இது செக்ஷோ வெப்பனாச்சு. என்னடா இது இவங்க கோமாளித்தனம் பண்றாங்க. அவனுக்கு அந்த கோமாளித்தனம் முடியாம கடுப்புல அந்த வெப்பனை தூக்கி விசில் அடிக்க ஹீரோ பார்த்தா அதிலே வித்த காமிக்கிறான்ல பேர காமெடி பண்ணிக்கிறான். என்னடா இவன் கோமாளித்தனம் பண்ணிக்கிறான், ஜோக்கர் ஆயிட்டானா. எப்படி இருக்கப்பா இந்த விளையாட்டு, நல்லா இருக்கா, சர்க்கஸ் காமிக்கிறானா, டேய் நல்லா இருக்கடா, கண்டினியூ பண்றா, அதை குறா நானும் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி அவன பக்கம் ஆட்டம் போட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துல பார்த்துட்டு கடுப்பாயிடுவான் அவன். சை என்னை வச்சு காமெடி பண்ணதை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்க, ஏன்னா விளையாட்டா காமிச்சிட்டு இருக்கான். இங்க இவனை கூட ஃபைட் பண்ணலாம் வந்தா என்ன இது இடையில வந்துட்டு தொல்லை பண்ணிக்குது, இவ்வளவு விட கூட தொட்டு அவ கடுப்பாவ. டே தம்பி இது உன் முறடா, நீ இதை வச்சு விளையாடுறா அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் அந்த வெப்பனை தூக்கி விசில் அடிக்கிறதுல அவன் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு அதை அடிச்சு விட்டுருவான். இந்த வெப்பன் உடனே போயிட்டு அவளை அட்டாக் பண்ணிடுது. பிடிக்க முடியாம அவளுக்கு ரத்தம் உணர்வு பக்கம் பீச்சு நடிக்க ஹீரோ உடனே பார்த்த உடனே கடுப்பாயிட பாருங்க அவனுக்கு. யோ என்னடியாச்சு, யோ இன்னொரு பக்கம் ஹீரோ பார்க்க போக இன்னொரு பக்கம் இந்த பையன் பார்த்தா தேவையில்லாம சிங்கத்தை சீண்டி விட்டுட்டோன்ற ஒரு நினைப்பு தெரியாம டேய் இன்னும் சண்டை முடியல இங்க வாடா. உடனே அவனை அட்டாக் பண்ண போக இந்த ஒன்னும் சண்டை முடியல, என்னடா நீ எங்கடா போயிட்டு இருக்க மாதிரி அவன் கேக்குறான். டேய் எவ்வளவு தெரியும் இந்த என்னுடைய ஃப்ரெண்டு மேல கை வச்சிருப்ப, இது ரொம்ப கெட்ட விஷயம்டா, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ரேஞ்ச் மோட்ல இருக்காங்க. என்னுடைய வழி விட்டு தள்ளிப்போ. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய மாஸ்டரே சாக்கவா, ஆஹா நிலைமை ரொம்ப மோசமாகுது. உடனே ஹீரோ வந்து கொடுப்பான் பாருங்க. அந்த ஒரு அட்டாக்ல அவன் தப்பிச்சிருவான். பரவாயில்ல சாட வச்சு தடுத்துறான். என்ன இவன் இதுக்கு முன்னாடி இருந்தது காட்டில இப்போ ரியல் பவர் பயன்படுத்தலாம் போலியே. அவன் நினைச்சது காட்டிலும் பார்த்தா ஹீரோ கிட்ட டக்குன்னு கிட்ட வருவான் பாருங்க. திரும்ப உடனே பார்த்தா ஹீரோவுடைய மாஸ்டர் தான் வந்து தடுத்துருவாரு. பொறுமையாடுறா, டேய் நீ நல்லா தானே இருக்க, கொஞ்சம் சுயநனுக்கு வான்ற மாதிரி அவர் சொல்ல உடனே ஹீரோவும் சுயநனுக்கு வருவான். இன்னொரு பக்கம் இவளை பார்க்க தனக்கு அடிபட்டது கூட யோசிக்காம என் பேன் கேக்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையை அவன் நல்லா இருக்கான்னு உடனே ஹீரோ அமைதியாட்டி இவனை பார்க்க அவனுக்கு கொடுத்த கொழுத்துல பார்த்தா வயிற்று அந்த ரத்தமா ஒளி விட்டு இருக்கு அவனுக்கு. அச்சோ ஒரு அப்பாவை போட்டு இப்படி அடிச்சிட்டோமே, என்ன மன்னிச்சிரு தம்பியா, நீ நல்லா தானே இருக்க. உடனே பார்த்தா ஹேண்ட்ஸமான ரெட் ஸ்வாட பயன்படுத்த அந்த பயபொலிக்கு சப்போர்ட் பண்ற அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஈரம் மேல முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஏறி இருந்தா அந்த ஹேண்ட்ஸமான பையன் மேல கைய வச்சிருப்ப, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போவே, அவனை கொலை பண்ணுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இதுங்களை ஏத்தி வருதுல ஹீரோவும் ஆஹா பொண்ணுங்க ஃபேனா பிடிச்சி வச்சிருக்காங்க இவங்க. சை அடுத்து இப்படி கூட சப்போர்ட் பண்றது இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். இதனாலதான் என் லைஃப்ல நான் ரொம்ப லோன்லியா இருக்கேனா. இன்னொரு பக்கம் பார்த்தா சொல்லக்கூடிய அந்த பொண்ணு கூட சும்மா சொல்லக்கூடாது, அவளும் சப்போர்ட் பண்றா, தயவு செஞ்சு நிறுத்துங்க, அப்படி பண்ணாதீங்க. இந்த பக்கம் ஃபீல் பண்றதுல யாரோ ஒருத்தங்க தர்பூசணியை தூக்கி ஹீரோ மேல போட்டிருப்பாங்க. பார்த்தா அந்த ஹேண்ட்ஸமான பையன் மேலே போட்டிருக்கு. அவனோட பக்கம் இந்த வேலையை பார்த்தது. ஏய் இங்க பாரு ஸ்டோன் டீமனு, இந்த முறைனாலும் அடுத்த முறை நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன்டா, கண்டிப்பா நான் வின் பண்ணாம விட மாட்டேன், நான் போயிட்டு வரடா. ஹீரோ போய் யோசிக்கிறான். உண்மைதான், இது வரைக்கும் நான் பார்த்தேன் ஆப்போனன்ட்லயும் ரொம்ப வித்தியாசமானவன். ஏன்னா இவன் என்னை மீட் பண்ண சண்டை போட வருவான்னு சொல்லியிருக்கான். அப்ப இவன் பவர்ஃபுல்லான ஆள் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒருத்தான ஆப்போனன்ட். அதனால ஹீரோவும் ஒரு மரியாதையோட சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன்டா. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு நிம்மதியா கிளம்ப அவனுக்கு பை பை சொல்றாங்க கும்பலா சேர்ந்து. ஹீரோவும் கண்டிப்பா இவன் கூட ஃபைட் பண்ணணும், பத்தாத்துக்கு இவனை நான் ஆக்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவனால தான் எனக்கு கொஞ்சம்
இப்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கு. பார்த்ததுக்கு இப்ப ஹீரோ மேலேயும் பார்த்து திரும்ப கடுப்புல அவங்க என்னென்னமோ தூக்கி விசிறடிக்க ஹீரோ கடுப்பு வரான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த கருப்பு கோடாரி கேங்க சேர்ந்தவனுங்க பாஸ் அவன் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்றது, பொறுமையாரு ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது பார்த்தா இவனுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே இங்க என்னடா போந்துட்டு என்னடா பண்ணிக்கிறீங்க பார்த்தரல மிஸ்டர் யோவான், கவலைப்படாதீங்க, நாங்க சும்மா இங்க முயல் பிடிக்க வந்தோம், தலைக்கு என்னாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாஸ் கேட்கறதுல அவன் கண்டுக்காம அந்த விட்டு போறான். லேடிஸ்ல ஒன்று பார்க்க யோ போவாதே ஆட்டோக்கா போடியா அப்படின்னு பின்னாடி தொடர்த்துன்னு போக அந்த பாஸ் என்னடா இது நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தா ஹீரோ அவன் மேல கை வைப்பான். தலை நீங்க என்ன பண்ற, அதுக்கப்புறமா சமாதானமா என்ன சொல்லி புரிய வைக்கிறான். சும்மா தலை நாங்க ஒண்ணுல எங்க காட்டுல நிறைய முயல்லாம் இருக்குன்னு சொன்னோமா, சரி இன்னைக்கு முயல் கறி பண்ணலாம்னு நினைச்சிருந்தா முயல் சாப்பிட வந்தோம், கவலையாப்படாதீங்க, இந்த இதில் நிறைய மரங்கள் இருந்ததுனால ஸ்டிக்கல் எடுத்துன்னு போலாம் தான் வந்தோம். அந்த டைம் பார்த்தா இவனால அனுப்பப்பட்ட தலைவன் அந்த தற்கொலை பையன் வந்து அங்க அட்டாக் பண்ணல, கடுப்பாட்டு அந்த கேங்க பார்த்து இப்போ இவனை தேடி வந்திருக்காங்க. நீ என்னடா எங்களை அட்டாக் பண்ண எவனையும் அமுச்சு வச்சிருக்க, நீ இங்க தற்கேன்ற மாதிரி இவனை பக்கம் அவன் பார்க்க அவன் இந்த ரென் கேவன் பிளான சேர்ந்தவனுங்க இங்க என்ன பண்ணானுங்க, நான் என்னடா பண்ணேன், என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறானுங்க அவனுங்கன்ற மாதிரி அவன் யோசிக்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனை விடாதீங்கடா, இன்னைக்கு கொன்னே தீர்ங்கடா, இவனாலதான் நம்மள அழிக்க வந்திருக்கானுங்க, இல்லாம அவன் கூட இருக்கிற அந்த தற்கொலை அழிக்கணுன்ற மாதிரி அவன் சொல்ல ஹீரோ கடுப்ப வரான். சில்லற பசங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்திருக்கானுங்க தெரியல, நம்ம உதவி பண்ணிதான் ஆகணும் இந்த விஷயத்துல இவங்களுக்குன்ற மாதிரி அவன் யோசிக்க. அதோட இந்த எபிசோட வேற லெவலா முடிக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த அனிமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா ஓகேவான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்ச பட்சத்தில் அடுத்த எபிசோட போடலாமான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஸ்டர் சோன் ஃபீல்ஸ் லோன்லின்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிடான்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தது வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்க போது முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதும் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடச்சி அவங்களுக்கு புரியும். உண்மையிலே கதை பார்த்தீங்கன்னா போக போக வேறு லெவலான சீன்ஸ் எல்லாமே வருது. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரிங்க, இதோட கதைக்குள்ள போலாமா? இப்ப போன எபிசோட கடைசியில வந்து தலைவன் அந்த ரென் ஹெவன் சொல்லக்கூடிய கிளானுடைய லீடரா இருந்தவன் நம்ம ஹீரோ கிட்டையும் அப்புறமா அந்த கோடாரி கேங்குடைய லீடர் கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அவனை பார்த்தா நம்ம ஹீரோடைய மாஸ்டர் வந்து கவர்மெண்டோட ஆட்கள் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. சீஃப் ரென், ரொம்பவும் நன்றி. ரென் டியான் கிளான் சார்பா நீங்க இந்த கவர்மெண்டால பிடிக்கக்கூடிய ஹெவன் ரென் கிளானை சேர்ந்த கிரிமினல்ஸை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. அப்புறம் இவ சிசிய புள்ளியோ மாஸ்டர் கவர்மெண்ட் ஆளுங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா, அது வாசிப்பில்ல தொங்க வர்ற அப்பதானே திசை கழியும். அப்புறம் டேய் கருப்பு கோடாரிக்காங்க, நீங்க என்னடா பண்ணீங்க, நீங்க என்ன எடுத்துன்னு வந்தீங்க, நாங்க எதுக்காகவே இங்க எடுத்துன்னு வரல, நாங்க இங்க வந்து சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். சரி சும்மா இந்த வழியா நடந்து போயிருந்தோம். அப்ப தேவையில்லாம இந்த ஆளுக்கு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப உள்ளுக்குள்ள யோசிப்பான், இது இதுல இருக்கிறதே பிரச்சனை போதும்னு பாத்துட்டு இருக்க, இவன் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதோட நைட் டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு வரான். அந்த டைம் பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டா இருக்கிற யோவும் சீஜா இந்த சைடு வாடா, உனக்கு நான் பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிருக்கேன், நீ ஒரு பொண்ணு கூட டேட் போகணும் தான் ஆசைப்பட்ட, ஏன் கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிருப்பான். தலைவா அதை நம்பி அவ கூப்பிட்டதுன்னு பேர்ல இப்போ அதுக்குள்ள போலான்னு பார்க்க போறவன் ஒழுங்கா போனல முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா போறப்பல 7:30 இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். எட்டுமே அழகா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் பார்க்க அந்த மாதிரியான இடம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 7:30 இவங்க கிடையாது, இன்னொரு வகையில இருக்கும். அந்த லேடிஸ் எல்லாமே வாங்க உங்களுக்கு சந்தோஷமே இந்த இடத்துல நாங்க கொடுக்குறோம், சொர்க்கத்தையே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கவும் ஹீரோ பார்த்தா முகத்தை மூடிக்கிறான். நமக்கு யாருமே வேணாம்பா சாமி, நமக்கு யார் தோணுதோ அவங்க மட்டும் போதும். ஹீரோவும் யோ கிட்ட என்ன சொன்னா எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்றது எனக்கு புரியவே இல்லை சாமி, என்னவோ அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டா, யார் இட்டுன்னு போயிட்டு காமிக்க போறான்றது தெரியல. இருந்தாலும் என் ஜென்மத்துல இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு இடத்த இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவ எப்படி இந்த இடத்துக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்க மாதிரி வரா திடீர்னு. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்டோன் டீமனு அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். எவன்டா அதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பாப்பா பாருங்க. ஒட்டு நீ மாதிரி வந்துட்டியா இங்கேயும், டேய் யுவன் மேங்காங் நீயா, நீ இங்க என்ன பண்ற, டேய் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு இந்த இடத்துல பிளே பை கிடையாதுடா, பொண்ணுங்க சோக்கு எடுத்துன்னு வரல. மார்ஷல் ஆர்ட்ஸோடைய முக்கியமான ஒரு கலை இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற ட்ரங்கன் இமோட்டல்னு சொல்லக்கூடிய ஆள் கிட்ட கத்துக்கலான்னு தான் வந்தேன். அவங்களால எல்லா விதமான விஷயத்தையும் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா, அவங்க கிட்ட அந்த ஒரு ரகசியத்தை கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஹீரோ யோசிக்கிறான், டேய் நாயே இந்த இடம் அந்த மாதிரி ஒரு நீ இடம் கிடையாது, இந்த இடத்துல எவன்டா அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தருவான், எப்படா நீ கண்டுபிடிச்சு போறியா தெரியல. ஆனா நான் வேற டாக்கன்னு நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னுடைய லவ் யாருன்றதை கண்டுபிடிக்க தான் வந்தேன். அவங்க கூட டேட் போனோம். அந்த டைம் ஹீரோவை பக்கத்துல பார்த்து வெக்கப்பட்டு அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணு வந்ததுக்கு வராங்க. கண்டிப்பா இவங்க தான் எனக்கு தெரிஞ்சுன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க. அவங்க முகத்தெரிய காமிங்க. அப்ப பார்த்தா அவங்க பாட்டியா இருக்காங்க. ஐயோ என்ன வேலைடி பண்ணி வச்சிருக்கேன், நான் ஓல்டான பாட்டியை மேரேஜ் பண்ணோம்,
அந்த பாட்டி வித்தியாசமா பார்க்க ஹீரோவோ என்னடா இவங்க நம்மள அப்படி பாக்குறாங்க, இவங்க கூட பண்ண ஃபர்ஸ்ட் நைட்லாம் பண்ணணும்னு லைஃப் அப்படி இருக்காது, நான் இவங்களுக்கு ஒரு அடிமையா தான் இருக்கணும் போல, அந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியடா. அந்த டைம் ஹீரோவும் ஹலோ பாட்டி எங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த வயசான ஜோடி நான் கிடையாது, என்னை விட நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இளமையான பையன் என்னை விட கிடைப்பான், அதுவும் இல்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, இவனை கூட நீங்க வச்சுக்கோங்க, அவன் கடுப்புல என்ன பண்ண திரும்ப துப்புவான், டேய் வாய மூறா, நீ வந்ததுல இருந்து எதுவுமே பண்ண மாட்டேன், யாருக்கிட்டயும் போய் சேரவே மாட்டேன், எதுக்கு இங்க வந்து சும்மா எங்க பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க, எதுவுமே பே பண்ணாம இதயத்துல இப்படி சுத்திட்டு இருந்தேன்னா உன்னை வெளியே தித்திருவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே இவன் டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வாடா உனக்கு ஆள் செட் பண்ணியாச்சு, அது ஃப்ரீடா அப்படின்ற மாதிரி அவ விளத்தனமா சொல்ல, இவனை வாய பழந்து பாக்குறதுல பின்னாடி இருக்கலாம் மேங்கங்கும் தம்பி போ அங்க போகும்போது இதை விட வயசான பாட்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா வயசான தாத்தா தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஹீரோ கேட்ட உடனே கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஷாங்கன்ற இந்த பொண்ணு காமிக்க அவ பார்த்தா ஹீரோ வந்திருக்கா, அதே இடத்துக்கு வந்திருக்கான். சில நாட்களாவே என்ன ஆச்சுன்னு தெரியல நம்மளுடைய ஷீசோக்கு, ஏன் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வரணும். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹீரோவுடைய கிளான் இருக்கிற அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்த ஜூனியர்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு பயங்கரமா அவங்களுடைய விளையாட்டு என்ன பொழுதுபோக்கான விஷயங்கள் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷாங்கன்ற பொண்ணு பார்த்துட்டு கடுப்பாயிடுவா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்களுடைய பிராக்டிஸ் போய் பண்ணுங்க, ட்ரைனிங் முக்கியம் இல்லையா, சீசோ இந்த இடத்துக்கு வந்தாருனால நம்மளுடைய சீனியர் கடுப்பாயிடுவாரு. அந்த டைம் இந்த சிசியப்புலியும் ஜூனியர் ஏன் ஃபீல் பண்றீங்க, இன்னைக்கு சீசோ சீனியர் வந்து இந்த மூட்ல கிடையாது, நமக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அவருக்கு இப்போ ஆர்வம் இல்லை பெருசா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான என்ன ரீசன் தெரியுமா, அவர் ரூம்ல தனியா உட்காந்து தன்னுடைய வருங்கால கிரஷ் யாருன்றத போட்டு கணிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் பூவோடைய இதழ பிச்சு யோசிச்சுட்டு இருக்கான், யாரு வருமா வராதா வருமா வராதா. பக்கத்துல பார்த்து யூவோடைய போட்டோ, அவனுக்கு பார்த்தா அவமாலையும் கிரஷ் லைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையா சொல்ல போனா இங்க பெரிய குழப்பமே இந்த ஷாங்கன்ற இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஆனா ஹீரோக்கோ இவன் மேல கிரஷ் இல்லாம அவன் பக்கத்துல இருக்க அந்த யூன்ற அந்த பொண்ணு மேல கிரஷ் இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு யூன்றவளுக்கு யாரு மேலேயுமே கிரஷ் இருக்காது, அவளுக்கு சாப்பாடு மேலதான் கிரஷ் இருக்கும். இப்ப இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சீதோ ஏன்டா இந்த மாதிரி நைட்ல இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து என்னை விட பெட்டரான ஆளை சூஸ் பண்றியா, ஒரு வேலை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அவ வித்தியாசமா யோசிக்கிறா. பார்த்தா ஒரு நாள் வந்து சீசோ தனக்கான ஒரு ஒய்ஃபா வந்து இவனை மாதிரியே இருக்கிற இன்னொரு கேயை எடுத்துன்னு வந்து காமிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்கிற மாதிரியும், இது தப்பாச்சே நடக்க கூடாது, என்ன ஒரு கொடூரமான நினைவுகள் அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டு இருக்க. மாஸ்டர் பார்த்தா உன்னோட பக்கம் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நம்ம சீசோ கிட்டே போய் கேட்டுருவோன்ற மாதிரி அவ பார்க்க டக்குன்னு பார்த்தா இவர் பயமுறுத்த, யாராவன் அப்படின்னு அவன் திரும்பி பார்க்க, நான் உன்னுடைய மாஸ்டர் மரியாதை கொடுமா, என்னமா நீங்க பண்ணிட்டு இருக்கு, நம்மளுடைய கிளான்ல ஒருத்த கூட சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நான் பட்னியா கண்ண தெரியுமா, கொஞ்சமாச்சும் சமைச்சு வச்சுட்டு போகணுன்ற ஒரு அக்கறை இருந்துச்சா உனக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அழவே ஆரம்பிச்சிடும். மாஸ்டர் அழுவாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்றதுல மாஸ்டரும் ஓஹோ அந்த பயவழியால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா, நான் பாத்துக்கிறேன், நீ வந்து சீசோவுடைய வருங்கால ஒய்ஃப் யாருன்றத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறன்னு தெரியுது, அவன் அந்த தான் பெரிய தப்பு பண்றான், அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவன் இதுக்குள்ளதான் போயிருக்கானா. அதுக்கப்புறம் அந்த பார்க்க அங்க ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்களை வந்து நிறைய கசமசை ஈர்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவனுக்கு நம்ம எங்கடா ஓப்பனா முகத்தை காமிச்சு போனா நம்மள ஒரு மாதிரி கேவலமா பாத்துருவாங்களே சமுதாயத்துலன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து திரும்ப வந்துருவான். மாஸ்டர் எங்க போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பதட்டமா யூஸ் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கான். கண்டிப்பா எனக்கு ஏத்த பொண்ணு இவ்வளவுதான் இருக்கணும், தயவு செஞ்சு பாட்டியோ அப்படி இல்லைன்னா தாத்தாவோ காமிச்சிடாதீங்க, என் வாழ்க்கையே இதுல தான் இருக்கு, என் மேரேஜ்ல குழந்தைலாம் பிறந்து நான் பெரிய ஆளா இருக்கணும். அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணும் நீங்க தான் அந்த ஆமாமா நான் தான் அந்த சீசோ டீமேன் ரெண்டியான் கிளானோடைய எல்டஸ்ட் சீனியர், நான் 6 அடி உயரம், எனக்கு எந்த விதமான கெட்ட வழக்கமும் கிடையாது, ஒரு பொண்ணு வாட கூட இது வரைக்கும் மோந்து பார்த்ததில்ல. அந்த டைம் பார்த்தலாம் யூவும் டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க நினைச்சு, டேய் நீ எப்படி வந்தீங்க. அந்த டைம் அந்த பொண்ணும் நான் கேள்விப்பட்டேன் நீங்க தான் அந்த தைரியமான மிஸ்டர் ஷியா, பரவாயில்ல அவங்க சொன்னது போலயே நீங்க நேரில் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோ லைட்டா வெக்கமாயிடும், இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. அந்த டைம் பார்த்தா யூவும் அவங்க கிட்ட போயிட்டு சிஸ்டர் நாலன் நீங்க இந்த இடத்துல வர நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுங்க, அதன் அடிப்படையில என்னுடைய நண்பனா இருக்கிற என்னுடைய சீசோக்கும் உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவனுடைய வருங்கால மேரேஜுக்கு சரியான பொண்ணு யாருன்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஓ அப்படியா பார்த்துட்டா போச்சுன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் யூ கிட்ட நீ வேற என்னம்மா அடுத்தவங்க சொன்னது கேட்டு இந்த கொண்டு வந்திருக்கேன், நான் ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, இந்த ஜோடி யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு பார்த்து முன்கூட்டியே காலத்தை கணிச்சு சொல்றாள்லாம் நான் கிடையாது, ஜஸ்ட் கதைகளை சொல்லுவேன், அதுல ஒரு சிலது வந்து நான் கெஸ் பண்றது அப்படியே நடந்துரும். யோவும் சீசோ நான் சொன்னது உண்மையா இல்லையா, சிஸ்டர் நாலாம் பாத்தியா எவ்வளவு சூப்பரான ஆளுங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்டா, இந்த இடத்துல வர நிறைய விதமான ஆட்களுக்கு அவங்க நிறைய அட்வைஸ் பண்றவங்க தெரியுமா. பின்னாடி பார்த்தா இந்த மேங்காங் வந்துருவான். ஓ இதுதான் கதையா, டேய் நீ எங்கடா இங்க வந்த, உனக்கு என்னடா இங்க வேலை. அந்த டைம் அவங்க சிஸ்டர் நாலானும் யாரு இந்த ஜென்டில்மேன், என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் தான் யூவன் மேங்கன், நான் இங்க வந்ததுக்கான காரணம் உங்களுடைய அட்வைஸ் கேட்குதான், நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுல அந்த ட்ரங்கன் இமோர்ட்டலா இருக்கணும், உங்ககிட்ட தான் அந்த ரகசியமான அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட கத்துக்கணும் போலான்னு வந்தேன், அந்த ரகசியத்தை கொஞ்சம் அட்வைஸ் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட கடவுளே தம்பி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா, அவனை இந்த இதுல மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்குல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. உடனே இவங்க 3 பேரும் கடுப்பாவாங்க, டேய் எந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்னடா கேட்டுட்டு இருக்க, உண்மையிலே நீ தற்கொலை பையன் தான்டா, இங்க
பாருங்க மிஸ்டர் யுவன், நான் ஒன்றும் மார்டியல் ஆர்டிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி எனக்கு எந்த விதமான மார்டியல் ஆர்டிஸ்ட்ல ஷார்ட் கட்டும் தெரியாது. நாங்க இந்த இடத்துல வந்து வர கஸ்டமர்ஸுக்கு நிறைய விதமான விஷயங்களை சொல்லி அவங்களை என்ஜாய் படுத்துவோம், அவ்வளவுதான். அதுலயும் நாங்க சில விஷயங்களை வந்து அவங்களுக்காக அட்வைஸா கொடுத்து அவங்கள ஒண்ணு சேர்ப்போம். ஓஹோ, ரகசியமான வேலைகளை பார்ப்பாங்களோ, அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களுக்கான சரியான சேலஞ்சு யாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து சேலஞ்சுக்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது என்னவோ இந்த 18+ விஷயங்களை சொல்லி அவங்களுக்கான ஜோடிகளை கண்டுபிடிச்சு சொல்றது. தலைவன் நினைக்கிறது என்னவோ இந்த இடத்துல மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்து இவங்க அட்வைஸை கொடுத்து அவங்களுக்கான சேலஞ்சிங் ஆட்களை சண்டை போட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஹீரோ உடனே பார்க்க என்னையாடா அப்படி பாக்குற, அந்த டைம் நானும் மிஸ்டர் சியோடைய மேரேஜை பத்தி தான் இந்த இடத்துல பேச போறேன். அந்த மேரேஜுக்கான ஆள் யாருன்னா எனக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல. அவங்க பாக்கத்துல சிஸ்டர் நாளான ஹீரோவுக்கும் அவன் புரியவே புரியாத அவன் பல்புல யார சொல்றாங்க எனக்கு முன்னாடி நீங்களா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பின்னாடி இருக்கவன் பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்னு அவனை பார்க்க ஹீரோ வித்தியாசமா யோசிக்கிறான். இவன் கூட எல்லாம் நான் எப்பறம் மேரேஜ் பண்ண முடியும்னு. ஆனா அவன் யோசிக்குதுன்னா மேரேஜ்னா இந்த சண்டைக்கான ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறான்ல அந்த மாதிரியான சேலஞ்சுக்கான ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு வாடா என் கூட சண்டை போடுறா, சண்டைக்கு ஒரியாடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் சிஸ்டர் நாளான் வந்து நம்ம யூவை பார்க்க இவ அதுக்கு மேல முட்டா பிசா இருக்கா, நம்ம சொல்ற வர விஷயத்தையே இவ புரிஞ்சுக்காம சாப்பிடறதான் குறியா இருக்கா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரும் நம்ம ஷாங்கும் பத்தக்குள்ள வந்துட்டாங்க. மாஸ்டர் இந்த இடத்துல இப்படி வர்றது நல்லதுதானா, நீங்க முகத்தை கூட மூடாம வந்துட்டீங்க, பரவாயில்ல, எங்க இருக்கிற எல்லாருமே கல்யாணம் ஆகாது பொண்ணுங்க தான், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லையா, எங்க விட்டு போறீங்க, பாவம் இந்த இடத்துல நிறைய பேர் காசு இல்லாம கஷ்டப்படுறவங்க தான் இந்த மாதிரியான வேலைக்கு வந்து செய்யறாங்க. மாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் பார்த்த தலைவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஆஹா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அவ்வளவு போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வர மாதிரி உள்ள போயிடுவான். மாஸ்டர் எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, நான் இந்த இடத்துல வந்து கேம் விளையாட போறேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல சூதாட்ட கேம் இருக்குது, அதை பார்த்த உடனே போய் உட்காந்துட்டான். உங்களால இந்த இடத்துல பண்ண கொடுக்க முடியுமா, நாங்க பெருசாவே தரோம், ஆனா நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சேலஞ்ச் பண்ண நான் ஜெயிச்சு காட்டுறமா, நான் வீர தீர சூரன்மா. இதுல அந்த டைம் பார்த்தாலும் சாங் வந்து இதை பார்த்துட்டு கடுப்பாயிடுவா. யோ உன்னை நம்பி இதுக்கு வந்து நீ நடா இப்படி போயிட்டு பைத்தியக்காரா, மாஸ்டர் என்னடா லூசு மாதிரி இப்படி பண்றான். அந்த டைம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணுங்கெல்லாம் வித்தியாசமான சவுண்ட் கொடுக்குறதுல அவளுக்கு தான் ரொம்ப கூச்சமா இருக்கு இந்த விஷயத்துல. உடனே அவன் அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கவும் டக்குன்னு பார்த்தா இன்னொரு ரூம்ல இருக்கவன் அவளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கலாம் மாஸ்டர் வந்து விளையாட தெரியாம அந்த சொதப்புறதுலாம் அந்த பொண்ணுங்கெல்லாம் யோ வெளியே போய் அவனுக்கு விளையாடவே தெரியல, இங்கதான் இந்த அசிங்க பத்திரிக்கா அப்படின்ற மாதிரி தத்தி அமைச்சிருவாங்க. அடைச்சா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ நடக்கல, போட்டியில மட்டும் ஜெயிச்சிருந்தா ரொம்பவே ஜாலியா இருந்திருப்பேன். ஆமா இந்த இதுல ஒரு ஷாங்கன்ற கேரக்டர் இருந்துச்சு, எங்க அது அப்படின்னு அவளை பார்க்க அவ இல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவ உள்ள போன அந்த ரூமை காமிக்க அந்த இடத்துல இருக்கவன் பார்த்தா குடிச்சிட்டு போதையில வந்து அந்த வெறியில வந்து வித்தியாசமா அவகிட்ட பண்ணலாம் ட்ரை பண்றான். அவன் தேடி வந்த ஆள் என்னவோ தப்பான ஆளு, அவன் பிடிச்சது என்னவோ தப்பான ஆளு. டே நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாதுடா, நான் ஒரு பையன் மாதிரி அவன் சொன்னாலும் நீ பையனா, அப்ப எப்படி உனக்கு இந்த மாதிரி உடம்புல இருக்கு, எனக்கு பரவாயில்ல நீ பையனா எனக்கு ஓகே தான் மாதிரி அவன் சொல்ல. டே யாருடா நீ அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பா. வா 2 பேரும் சேர்ந்து ஜாலியா இருப்போம் அப்படின்னு அவன் கிட்ட நடிக்க வர இன்னொரு பக்கம் அவ கடுப்பாயிடுவா. அந்த பதட்டத்திலேயே பார்த்தா அவளுக்கு வர அந்த கோவத்துல அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. என்னை விட்டு தள்ளிப்படா மிஸ்டர் ஃபேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த அந்த ஆளும் கேட்க இவ்வளவு நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், என்னையும் அடிச்சிட்டாலாம், எவ்வளவு தேடிக்கும் இவளுக்கு வேலைக்காரி தானே இந்த தலைவா அப்படின்னு தன்னுடைய கண்ணை எடுத்து அவங்க கிட்ட நீட்டுறான். மிஸ்டர் ஃபேங் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கண்ணை பயன்படுத்தாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ பயப்படுறியா, இது இந்த பேஞ்சிங் சிட்டி, இந்த இதுல என்னுடைய அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதனால நான் இந்த இடத்துல இது பயன்படுத்தினோட எவ்வளவு என்ன கேள்வி கேட்க மாட்டான். நான் ரென் ஹெவனுடைய ஒரு முக்கியமான ஆள் தெரியுமா, நான் ஒரு டெரரிஸ்ட், கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் அதை பார்த்து பயப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு இதுக்கு சம்மதிலடா சாமி, அவன் ஓடிடுவான், பயந்து ஓடிட்டான். உன் கதைக்கு ஓடி இன்னைக்கு நீ சேர்த்துட்ட, தேவையில்லாம என்னுடைய கோவத்தை தூண்டிட்டேன், ஒழுங்கா என் கூட ஜாலியா இருக்கலாம்னா அதுக்கு ஒத்துக்கல, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்கிட்டேன். அவளை ஷூட் பண்ணதுக்காக தயாரா இருக்க, ரொம்ப வெறுப்பேற்றுவான். அதுவும் இல்லாம ஒரு வார்த்தை வேற விட்டுருவான், நல்லா தின்னு கோத்து போயிருக்க பண்ணி மாதிரி இருக்க அப்படின்னு அவளை வெறுப்பாயிடுவா. யோகா காமிக்கு அவன் பார்த்தா நல்லா தின்னு இருக்கா. என்னமோ நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல சிஸ்டர் நாளன், எனக்கு தெரிஞ்சு நீ எப்பவுமே அதை புரிஞ்சுக்க மாட்டோமா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சானா. இவன் பைத்தியாரம் மொத்தம் ஒரு பக்கம் ஹீரோ சுத்தி வந்துங்கடா, டே சேலஞ்சு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வரியா, சண்டைக்கு வாடான்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ டே தற்கொலை மாதிரி பண்ணாத, வேலை என்னவோ அதை பாரு. அந்த டைம் பார்த்தா வெளியில கொலை பண்றாங்க, யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷாங் வெளியே கத்திட்டு இருக்கான். இந்த வயசை கேட்ட ஹீரோவை வெளியே பார்க்க இந்த ஆளு கண்ணு வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் கத்தத்துல ஹீரோ கிட்ட போய் பார்ப்பான். என்னது கண்ணா, எல்லாரும் நகர்ந்து போங்க, எதுக்குடா என்ன பார்த்து பண்ணின்னு சொன்னேன், எவ்வளவு தேர்ந்து என்ன பண்ணின்னு சொல்லியிருக்கோம், உன்னை நான் விட மாட்டேனா, உன் கண்ணு தான் கண்ணை வச்சு அடிக்கிறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷாங்கு தான் என்னை எப்படிடா நீ பண்ணின்னு சொல்லலாம் சொல்லிட்டு கடுப்புல போட்டு அந்த கண்ணை வச்சு அடிப்பான. அந்த ஆள் அதுக்கே மட்டும் ஆயிடுவான். அவன் அந்த இடத்துல வெறியாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜூனியர் சாங் என்னாச்சு உங்களுக்கு சீனியர் அப்படின்னு உடனே அப்பாவி மாதிரி நடிப்பான். நீங்க பாத்தீங்களா இந்த கொலகார பாவி என்ன கண் எடுத்து ஷூட் பண்ண காத்துட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்கு. உனக்கா பயமா இருக்கு ஜூனியர், நீங்க என்ன பண்ற முதல்ல, அதுவா மாஸ்டர் தான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு உள்ள அப்படின்னு கோத்து விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்டோட ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க. கவர்மெண்டோட ஆட்கள் வந்தாச்சு, யாரும் நகராதீங்க, இந்த இதுல யாரு கண்ணை வச்சுட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம இந்த இதுல பிரச்சனை பண்ண யாரா இருந்தாலும் எல்லாரையும் நான் கைது பண்ண போறோம் அப்படின்னு அந்த கத்தத்துல நம்ம ஆளுங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பிரச்சனை பண்ண எல்லாருமே அந்த கவர்மெண்டோட ஆட்கள் வந்து தெருவிலேயே பார்த்தா முட்டி போட வச்சிட்டாங்க. எல்லாரும் வாயை மூடின ஒழுக்கமா இருங்க, இதெல்லாம் சத்தம் போட்டீங்க கத்தியை உள்ள சொருவிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க பொசிஷனை
பாருங்களா, ஏதோ கக்காக்க போற மாதிரி இருக்கானுங்க. ஹீரோவும் அவனுடைய மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க? வாய மூடுறா நாய், நீ பண்ண வேலையால தானே நான் இந்த இடத்துக்கு வந்து இப்படி மாட்டிக்கினேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னுடைய மாஸ்டர் எல்லாம் கிடையாதுடா, நீ வேற ஆளை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் பேர் அடையாளம் தெரியாத மாதிரி பேசுறான். ஏன்னா அப்பதான் அசிங்கமாயிடக்கூடாதுல, இந்த இடத்துக்குலாம் வருவான் என் மாஸ்டர்னு தெரியாம. இங்க பாருங்க, நீங்க பண்ண பெரிய குற்றம் என்ன தெரியுமா? உங்கள யாரோ ஒருத்தங்க தான் பெல்லி பேண்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தமான வேலை உயர்ந்த ஒரு துணியை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. அது ஷூஜாங் பெவிலியன் சொல்லியது. உங்களை யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க, உங்கள ஒருத்தர் சரியான ஆளை அவங்க பாத்துருக்காங்க. விக்டிம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு யார் அந்த குற்றத்தை பண்ணாங்கன்றத முகத்தை பார்த்து சொல்லுங்க. மாஸ்டரும் இதுங்கெல்லாம் கூப்பிட்டா எல்லாமே நம்மளதான் மாட்டி விட போகுதுங்க, நல்லா தெரியுது. மாஸ்டர் என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க என்னையா பண்ற? இது எல்லாத்துக்கு காரணம் நாயே நீ தான்டா. அந்த டைம் அந்த கவர்மெண்ட் ஆளும் டேய் ஒழுங்கா நடத்துக்கடா, பேசாதரா, அமைதியாரா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் யாரு குற்றவாளின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க முகத்தை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பலியாட மாஸ்டர் தான். அவர் பக்கத்துல அந்த இடத்துல பொம்பளைங்க எல்லாம் பார்த்தா ஆல்ரெடி நம்ம இவான் மேங்காங்கு வந்து இவனுடைய கிளான்ல அந்த இடத்துல சண்டை போட்டப்போ சப்போர்ட் பண்ண ஆட்கள். இதால் ரொம்ப வயசானவனா இருக்கான், இருந்தாலும் இவன் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இவன் குற்றவாளியோடைய லிஸ்ட்ல வைங்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் கிரிமினல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோ யோசிக்கிறா, டேய் வேணுமே மாட்டி வரீங்கடி. ஹீரோவோ மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் என்ன இப்படிலாம் வேலை பண்றீங்க நீ? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே அவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, இவன் இளம் பையனா தான் இருக்கான், இவனும் அந்த மாதிரியான வேலையை பண்ற ஆளு தான், இருந்தாலும் இவன் பொம்பளை சுக்கு பிடிச்சவன் மாதிரி தான் தெரியுது, இவனும் ஒரு சஸ்பெக்ட் தான் சொல்லிட்டு அவங்கள சொல்ல ஹீரோவோ மாஸ்டருக்கோ பேதியே வெளியே வந்துரும் போல, அப்படி ஆயிட்டானுங்க, அவளை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு. அந்த டைம் அந்த லேடிஸ் எல்லாம் போயிட்டு, இங்க பாருங்க நாங்க தான் சஸ்பெக்ட் 2 பேர் சொல்லிட்டோம்ல, அவங்க 2 பேரும் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம உடனடியா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இப்படியே விட்டினா அவங்க தப்பிச்சிருவானுங்க. எங்க பாருங்க அவசரப்படாதீங்க, உங்களுடைய கோபத்தினால நீங்க சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, அதனால ஒழுங்கா இன்னும் மிச்சம் இருக்கிற ஆட்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படியா, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த அலையில போய் யூவாங்க தான் அவனை பார்த்து லேடிஸ் எல்லாம், நீங்க கவலையே படாதீங்க, உங்களை நாங்க குற்றவாளினே சொல்ல போறோம் ஆன்சன், உங்களை தான் முதல்ல நாங்க காப்பாத்துவோம், இவர் ரொம்ப இன்னசென்டானவர், இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுல இதுலயே தெரிஞ்சு போயிடுச்சு, முன்னாடி இருந்த பகையை தான் இப்ப தீர்த்துச்சுங்க. அவன் கடுப்பாவான், ஏ பொம்பளைங்களா என்னை விட்டு போயிடுங்க, எது என்ன வெளியேற்றுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துல பார்த்துட்டு ஹீரோவும் மாஸ்டர் தான் கடுப்பாவறான், என்னடா அவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு. சரி எல்லாத்தையும் மறந்துடு, வேற எதுவும் இதுல பண்ண முடியாது அப்படின்னு பார்ப்பான். அந்த டைம் ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான், மாஸ்டர் என்னையா வேலை பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் சொன்னா அவங்க சொன்ன அந்த பெல்லி பேண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துணியை பார்த்தா தலைவன் தான் இடுப்புல சொருகி வச்சிருக்கான். டே மாஸ்டர் எனக்கே தெரியாம என்னென்னமோ வேலையை பார்த்து வச்சிருக்கா, இந்த வந்து வந்துட்டு இவனுக்கு வேற இப்படி தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ மாட்டினா நம்ம மானமே போடியுமே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் மூலியமா சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுல அதை போய் வாங்கிட்டு இருக்க. மாஸ்டரும் பார்த்தா சாப்பாடு போவமா அப்படின்ற மாதிரி பிரசாதம் வாங்குற மாதிரி போறான். ஹீரோவோ ரொம்ப ஃபீல் பண்றான், மாஸ்டர் என்னையா நீ இப்படி பண்ணிட்ட, வயசுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பண்ணனா, நீ தேவையில்லாம் பண்ணி வச்சிருக்க, இப்போ இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நம்மளுடைய கிளானை பத்தி என்ன நினைப்பாங்க. அந்த டைம் வந்து ஃபீலிங்கான சில விஷயங்கள் யோசிச்சு பார்ப்பான். தன்னுடைய மாஸ்டர் தன்னுடைய லைஃப்ல ஒரு குடும்பத்தோட ஒரு ஆளா இருந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான், கூட இருந்து நல்லபடியா பார்த்திருப்பான். அவன் என்னதான் அப்படியேப்பட்ட ஆள் கேரக்டரா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சாலும் இவனை விட்டு கொடுக்காம எப்பவுமே நல்லா பார்த்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, மாஸ்டர் நீ என்ன இருந்தாலும் நீ இப்படியாப்பட்ட ஆளா இருப்பான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, என் ஃபேமிலியே உடச்சியா நீ, என்னடா ஆச்சு சீசோ நீ வாங்கல பிரசாதத்தை கொடுக்க வேணுமா, இதை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் எத்தனை வர. உடனே பார்த்து ஹீரோ கிட்ட போயிட்டு, நம்ம மானத்தை காப்பாத்தி ஆகணும், மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கீழே வந்து பேசுற மாதிரி அவன் உள்ள இருக்க அந்த பெல்லி பேண்ட் சொல்லக்கூடிய துணி எடுத்து மறைச்சிருவான். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் பெருசா எதுவும் பண்ணல, எப்பயாச்சும் இதை பண்ற மாதிரி காப்பாத்தி விட்டுரும், என்னடா இவன் சொல்றான்ற மாதிரி அவனுக்கு ஒன்னும் புரியல ஹீரோக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு அழகான பொண்ணு வருவா, நீங்க தான் அந்த மாஸ்டர் ரென்னா? இல்ல அவர் அப்படி கிடையாது, அவர் ஒரு பிச்சைக்காரரு, நான் தான் சீசோ ரென்டி அண்ட் கிளான சேர்ந்தவன். டேய் பைத்தியங்க மானிய, நான் தான்டா மாஸ்டர், என்ன போயிட்டு பிச்சைக்காரன் சொல்றேன், அவன் என்ன தான்டா கேட்டான், பைத்தியர தற்கொலை வை. அந்த டைம் வந்துட்டு நம்ம யூவாங்க தான், அப்ப நம்ம மாஸ்டர் பார்த்து, நீ தான் அந்த ஸ்டோன் டீமன், அப்போ டே பைத்தியமே அது நாட்டா உனக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி அவனை கேட்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சி நீங்க தானே அது அப்படின்னு அந்த பொண்ணு அவங்ககிட்ட பார்த்துட்டு, லாஸ்ட் டைம் நான் பார்த்ததை விட நீங்க இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிட்டு இருக்கீங்க. உடனே பார்த்து ஹீரோக்கு வரும் பாருங்க ஃபீலிங், இவ தான் நமக்கு ஏத்த ஜோடியே, என் ஆட்டியை எவ்வளவு துடிக்குது இப்படி, அப்பனா இவ தான் நமக்கான அந்த டேட்டிங் பொருளவா. உடனே அவ்வளவு ஹீரோவை இம்ப்ரெஸ்ஸா பார்ப்பான். நான் தான் ஜி ஃபிக்ஷியோ, இந்த சிட்டியோடைய கவர்மெண்டோடைய சின்ன ஒரு யூனிட்டோடைய லீடரா இருக்கேன், இந்த சிட்டியில நிறைய கார்டிங் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்களா, நான் தான் என்னோட கிளானோடைய சீனியர் சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வரும்போது டக்குன்னு பார்த்தா கால் தடி அவமாலே போய் விழுந்துருவான். அப்ப அந்த சீனியர் வேற லெவலா இருக்கும். ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, பரவாயில்ல மிஸ்டர் சி, ரொம்ப நாள் கழிச்சு சரி ரொம்ப காலங்கள் கழிச்சு இதே மாதிரியான விஷயங்களை என்கிட்ட பண்றீங்க, உங்க கால்கள் இன்னும் வீக்கா இருக்கா, அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜி. பரவாயில்ல நீங்க தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ மேல இருக்கிற மரியாதை சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா கவர்மெண்டோடைய ஆட்கள் எல்லாருமே மிஸ் ஜி தான் இடத்துல ஒரு லீடரா இருக்கிறதுல பாஸ் ஒரு வழியா அந்த சஸ்பெக்ட் நம்ம பிடிச்சாச்சு, இவங்க கிட்ட தான் அந்த கன் இருந்துச்சு. அந்த டைம் ஆந்தாலும் பார்த்தா இங்க பாருங்க உடனடியா அந்த கன்னை என் கிட்ட கொடுங்க, அது என்னோட இது, நீங்களும் அந்த தொடர்ந்து கூட தகுதி இல்லாத ஆளுங்க. அப்போ இவன் ஒன்னும் அந்த பெல்லி பேண்ட் எடுத்த ஆள்லாம் கிடையாது, ஆனா இல்லீகலான ஐட்டத்தை வச்சுட்டு இருக்கானே அதுக்கு என்னப்போ, நான் அந்த பெல்லி பேண்ட்ல எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. டேய் என்னடா பண்றீங்கன்ற மாதிரி உள்ள பக்கம் அவனுங்கெல்லாம் பார்க்க கவர்மெண்டோடைய ஆட்கள் பார்த்தா அவன் துணியை கேட்டுறாங்க, என்னடா உள்ள மறைச்சு வச்சிருக்கேன், உள்ள பார்த்தா துணியை வித்தியாசமா போட்டு வச்சிருக்கா பனியன் பதில். ஹீரோடைய மாஸ்டரும், டேய் என்னடா இது துணி இப்படிலாம் இருக்கு, இவன் நம்மள விட பயங்கரமான ஆளா இருப்பான் போலியா. ஆமா மாஸ்டர் நீங்க சொல்ற சரிதான். டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்களேன் இதான என்னுடைய பர்சனல் ஹாபியே, இது நார்மலான பேர் கிடையாதுடா, உள்ளுக்குள்ள என்னுடைய கிளான பத்தின விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன்டா. ஜி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க,
பாருங்க, டிங்டியாங் பாரடைஸா ஃபேன் ஃபையா நீங்க இப்ப படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் டென் ஹெவன் டேனுடைய முக்கியமான ஆளு. என்ன அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சா கண்டிப்பா என்னுடைய அண்ணன் உங்களை சும்மா விட மாட்டான். நீங்க எல்லாரும் செத்துங்க, என் பிரதர் வந்து உங்களை கொன்னுடுவான். யோ என்னையா பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்டோட ஆட்கள் மூலியமா அரெஸ்ட் பண்ணப்பட்டதே. தலைவன் யார் தெரியுதா? இது எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல வந்து தலைவன் அரெஸ்ட் பண்ணால ரென் ஹெவனுடைய கிளான் லீடர், அவனுடைய பிரதர் இவரு. அடுத்தது நீங்க தான் அரெஸ்ட் ஆக போறீங்க. என்னது என் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இது எப்ப நடந்தது அப்படின்னு தலைவன் அதிர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறம் ஜியும் என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தப்பான புரிதல்ல என்னுடைய ஆட்கள் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல நீங்க விசாரணை தானே பண்ணீங்க, சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ கிளம்ப. அந்த டைம் பார்த்தா அவ வெக்கப்பட்டுக்குனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லி ஆகணும். அது என்னன்னா எல்லாரும் இருக்கும்போது என்னால சொல்ல முடியாது, அதனாலதான் தனியா சொல்றேன். உடனே ஹீரோக்கு லவ் தான் சொல்ல போறாங்களோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு யோசிப்பான். அவ வெக்கப்பட்டுக்குனே டுமாரோ அந்த சிட்டிக்கு வெளியில இருக்கிற அந்த மிரர் லேக் கிட்ட நம்ம மீட் பண்ணலாமா? என்னடா இது ஃபீலிங் எப்படி இருக்குன்ற மாதிரி ஹீரோ திரும்பி யோசிப்பான். மாஸ்டரும் ஆஹா ஒரு வழியா என்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, ஆனா லேட்டா கிடைக்குதே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் சாங்குன்ற அந்த பொண்ணு பார்த்துட்டு கடுப்பாயிடுவான். உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவன் கேட்க, பசிக்குதா இந்த பேண்ட் கேப் வேணா சாப்பிடு, பசிக்குதுன்னா சாப்பிடுற, அப்பதான் வயிறு கபகபன்னு எரியாது, அவளுக்கு எரியது வேற இடம். அதுக்கப்புறம் அவ பார்த்தா அதே இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆசாசியா. அவ வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்க, மிஸ்ஜி நான் வந்துட்டேன், எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி என்ன மிஸ்டர் சீஷோ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, யோ என்னையா இது கோலம்? தலைவன் பார்த்தா அதுக்கப்புறம் கோலமே வேற மாதிரி இருக்கு. யாரா நீ அப்படின்ற மாதிரி அவன் உன்ன பக்கம் சாக்காக. அந்த கோலத்தை பாத்தீங்கன்னா விளையாடுற ஒரு கேம்ல ஒரு கேரக்டருடைய ஸ்கின் மாதிரி இருக்கு. நான் தான் என்ன அடையாளம் தெரியலையா உங்களுடைய மிஸ்டர் ஷீசோ ஸ்டோன் டீமன், நானு பதட்டப்படாதீங்க அப்படின்னு ஹீரோவுடைய பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கு. மிஸ்டர் சி உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்ல வந்திருக்கீங்க? ஆஹா இவன் ஆச்சரியப்படுறதே தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. மாஸ்டர் சொன்னது உண்மைதான். அப்போ அப்புறம் பார்த்தா அந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான். ஹீரோவை அவ கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்க பாரா அவன் உன்னை கூப்பிட்டுருக்கான், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், வெளியே போறேன்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுன்னு போ, நான் அதுக்கு உனக்கு சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அவன் தான் இதை போட்டு விட்டுருப்பான். ஆனா இங்க நடந்ததுனா அவன் பயந்துதான் மிச்சம் இதுல. ஆனா ஹீரோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அதையும். அதுக்கப்புறம் அவன் மிஸ்டர் ஷி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா அப்படின்னு வைக்கப்பட்டுனே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரவோ ஹீரோ ஒரு பக்கம் நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பவும் மாசம் இருக்க இவங்க கிளான் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாங்கன் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு டீ எடுத்துன்னு வரவும் அந்த பொண்ணு இவங்களை பார்த்துட்டு கடுப்பாயிடுவா. ஏந்தாங்க டீ சாப்பிடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோவும் ஏன்பா மிரர் லேக் கிட்ட நீங்க போன 2 பேரும் ஏன்பா திரும்ப இங்க வந்தீங்க? அது காரணம் இருக்கு, அது என்னன்னா உங்களுடைய முன்னிலையில ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் மாஸ்டர், அதுக்காக தான் நாங்க திரும்ப வந்தோம். ஷாங்கன் அந்த பொண்ணு இந்த விஷயத்த கேட்ட உடனே கடுப்பாயிடுவா. எனக்கு தெரிஞ்சு இவ நம்ம ஷீசோவுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் இந்த இடத்துல கொடுக்க தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நம்ம மாஸ்டர் முன்னாடி ஒப்புதல் வாங்க வந்துட்டாங்களோ. ஒருவேளை இவ கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்றாளா நம்மளுடைய ஷீசோவை? விட மாட்டான் நீ ஒண்ணு தனியா வெளியே வாடி குமரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ பார்த்த சண்டை காட்சி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் ஷீசோவுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்ட இவ ஒருத்தி போந்துட்டாலே விட மாட்டான், இதை நடக்க விட மாட்டான். அதுக்கு தான் அவன் நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கலாம், கண்டிப்பா விட மாட்டான்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், இதுதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை, உங்ககிட்ட ஒரு உதவி அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி உன பக்கம் நடக்க விட மாட்டேன், நீ மேரேஜ்ல நீ பண்ணக்கூடாது சொல்லி இவ கத்திட்டு இருக்க. இவங்க எல்லாரும் வாய போல பார்ப்பாங்க, என்ன கதை பேசிட்டு இருக்கா நீ என்னடி கத்திட்டு இருக்கின்ற மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க நான் ஓரம் போடுறேன். இங்க பாருங்க மாஸ்டர், கவர்மெண்ட்ல சில நாட்களா ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து நிறைய விதமான கிரிமினல்ஸ் நம்மளுடைய டவுன்ல சுத்திட்டு நிறைய தப்பான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. நான் எந்த ஒரு கிளானையும் இந்த இடத்துல நம்புறதுக்கு தயாரா இல்ல, ஏன்னா யாருமே எங்களுக்கு உதவி பண்ணவும் தயாரா இல்ல, அதே மாதிரி பலசாலியாவும் எனக்கு தெரியல. நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீங்க ரொம்ப பலசாலியான ஆளா, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் சீசோ வந்து நிறைய விதமான சண்டைகள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு, அவருடைய பலம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ இதான் விஷயமா? ஆனா என்னுடையதே ஒரு சின்ன கிளான் தான் பாவனி, வேற வழி இல்ல, உனக்கு உதவி பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. அதனால சீசோ நம்மளுடைய கிளான் சார்பா நீ தாண்டா ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, அதனால நீ இவ கூட போயிட்டு உதவி பண்ணு. இவ இதை கேட்ட உடனே வைக்கப்பட்டுட்டு ரொம்ப நல்ல விஷயம்ன்ற மாதிரி கையை பிடிச்சி சொல்லுவா. சீசோ இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஷாங் உன்ன பக்கம் வெறி அவரா எவ்வளவு தெரிஞ்ச ஆளோடைய கையை பிடிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வெயிட் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்துருவான். மிஸ்டர் சி நான் வந்துட்டேன், லேட் ஆயிடுச்சா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நான் ரொம்ப நேரத்துல வெயிட் பண்ணல, எங்க கவர்மெண்ட்ல அதிகப்படியான மேன் பவர் இல்லாதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, நான் இது சும்மா உதவி தானே பண்றேன், இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க அது மட்டும் இல்லாம என் கிட்ட உதவி கேட்டதுல என்னுடைய கவர்மெண்டோடைய வேலையை நான் செஞ்சு செய்யறேன், கெட்டவங்களை அழிக்கிறேன், நான் கவலையப்படாதீங்க. மாஸ்டர் கிளம்பி வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பான். எங்க பாடுறா அவங்க உங்ககிட்டயே வந்து உதவி கேட்கறதுனால நீ அவளுக்கு போயிட்டு கூட இருந்து உதவி பண்ண, இதுதான் நல்ல வாய்ப்பு, உன்னுடைய ஸ்கில் எல்லாம் என்னன்றதை காமிச்சு அவளை எப்படியாச்சும் மயக்கி உன்னுடைய வலையில போட்டுக்கும், அப்பதான் பின்னாடி நீ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் உனக்கு தான் சொந்தமா சொல்லவும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க. அப்புறம் தன்னுடைய சபார்டினேட்ஸை அறிமுகப்படுத்துறான். இவங்க எல்லாரும் தான் என்னுடைய சபார்டினேட்ஸ். இங்க பாருங்கப்பா நம்ம எல்லாரும் 2 பேரை டீமா பிரிய போறோம். ஓகே எதனா எந்த இடத்துல நடந்துச்சுன்னா எனக்கு உடனடியாக ரிப்போர்ட் கொடுங்க. நம்ம எல்லாரும் பிரிவோம் தொட்டு பார்த்துட்டு அப்ப திடீர்னு பார்த்தா இவங்க யாரும் அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. உடனே பார்த்தா எல்லாரும் தற்காத்துக்கு நம்ம ஹீரோ இவளுக்கு பாதுகாப்பா இருக்கான். கொலை பண்ணவங்க யாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கவும் ஹீரோவும் எங்க இருக்காங்க அவங்க, என்ன விட்டுருக்காடா என்னையடா பிடிக்கிறீங்க, நான் வயசான காலத்துல நடக்கூட முடியாம இருக்கேன் அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோவை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ண அந்த பாட்டி தாங்க இருக்காங்க. இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம ரோட இப்படி கேர்லெஸ்ஸா கிராஸ் பண்ணாதீங்க,
டேய் நான் எங்கடா ரோடே கிராஸ் பண்ணலடா, என் வீடு இது சைடு தான் இருக்குது, அங்கதானே போயிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா மிஸ் ஜியும் பரவாயில்ல பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் ஏன்பா ஓல்டு லேடியை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அது என்னப்பா கதையா இருக்குதாங்க, பாவம் அவங்க வீட்டுக்கு போறது கூட விட மாட்டாங்களே இவங்க. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய கேஸ் இந்த இடத்துல வரும், அப்ப அந்த பிரச்சனை எல்லாமே சமாளிக்க நீங்க தான் கூட இருக்க போறீங்க, அடுத்த முறை பெரிய சான்ஸ் கிடைச்சுன்னா விட்டாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இவரோட சபார்டினேட்ஸ். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், கெட்ட செய்தி, மாந்தான் ஷோ வந்து அவங்களுடைய வழி தவறி போயிட்டாங்களா அந்த இடத்துல, அவங்களுடைய நார்த் சிட்டிக்கு போக வேண்டிய வழியை நாங்க போயிட்டு சொல்லிட்டு வரோம், போங்க உடனடியா போயிட்டு அவங்களுக்கு வழி காமிங்க. 2 டீமா பிரிவோம், டீம் ஏ வந்து அந்த வேலையை பாருங்க, டீம் பி வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ்ல போயிட்டு வெயிட் பண்ணுங்க எதிரிகள் உள்ள நுழையிறாங்களான்னு, அப்புறம் டீம் சி நம்ம வந்து போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம். இந்த முறை கட்டவங்க யாரையும் விடக்கூடாது. நம்ம ஹீரோ போய் யோசிக்கிறான், இப்பதான் புரியுது எதுக்காக உங்களுடைய கவர்மெண்ட்ல இவ்வளவு மேன் பவர் கம்மியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சைடுல இவங்க இருக்கும்போது மிஸ் ஜியும் நீங்க பண்ற எல்லா விதமான உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் எங்க பெருசா பண்ண எதுவும் வேணாம், உண்மையை சொல்ல போனா வந்ததுல இருந்து நான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் நீங்க எதுக்காக ஒரு கவர்மெண்டோட அபிஷியல் லீடரா மாறினீங்க, அதுக்காக காரணம் கவர்மெண்ட் வந்து எப்பயோ இந்த ஒரு மோசமான தீஃப் அரெஸ்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் அதுல சேர்ந்தேன். அதுலயும் எங்க அப்பா ஆக்சிடென்ட்டா இறந்துட்டாரு. அப்படியா, எனக்கு தெரிஞ்ச இந்த வேலையை பார்த்துட்டு அந்த ஈவில் தீஃபா தான் இருக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது, கவலையப்படாதீங்க, அவனை பிடிச்சி உங்களுக்கு உதவி பண்றேன் நிஜி, நீங்க கவலையப்படாதீங்க, உங்க அப்பாவுடைய ஆன்மா வந்து நிம்மதியா தான் எவனுக்கு போகும். அவ அதுக்கப்புறம் உண்மையா சொல்றேன், உண்மையை சொல்ல போனா எங்க அப்பா தான் அந்த கெட்ட தீஃபே, என்னதே கெட்ட தீஃபோடைய பொண்ணா நீங்கன்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போன பிறகுதான் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த டைம் முடிவு பண்ணேன், எப்படியாச்சும் இந்த ஒரு கவர்மெண்டோடைய ஆர்மி யூனிட்ல லீடர் ஆகணும்னு. அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல வரக்கூடிய புதிய கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணணும், எங்க அப்பா மாதிரி யாருமே விட மாட்டேன், என் ஃபேமிலியை திரும்ப பழி மாதிரி மாத்தணும், அதுக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கேன். மிஸ் ஜி நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கூடவே இருக்கல, நான் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அந்த டைம் அவன் வாயை மூடிட்டு கிட்ட இழுத்து பிடிச்சி போறாங்க, கேர்ஃபுல்லாரு அவனுக்கு வந்துட்டானுங்க. மிஸ் ஜி என்ன பண்றீங்க, எனக்கு அதோட ஒட்டுது. அதை விட அந்த கிரிமினல்ஸ் வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஒரு நிறைய நிக்நேம் இருக்கு, யூ ஃபேஸ்டு ரஃப். இவங்க இந்த லோக்கல் கிரிமினல்ஸ், இவங்க நிறைய விதமான குற்றங்கள் இந்த இடத்துல பண்ணிருக்காங்க, ரொம்ப நாளா பிடிபடாம இருக்காங்க. இவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ்னால இன்னைக்கு நம்ம இவங்களை எப்படியாச்சும் பிடிச்சாகணும், விடக்கூடாது, இவங்களை தப்பிக்கவே விடக்கூடாது. ஹீரோவா ஒரு பக்கம் இவங்க சொன்னது போல அந்த விஷயத்தை யோசிக்கிறான், கண்டிப்பா இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு, கண்டிப்பா இவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு யோசிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுக்கணும். இதே போல அடுத்த எபிசோடு வேற லெவலா இருக்க போது முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த அனிமேல சில பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த ஸ்வார்டு மேடன்றவன் படிக்க தெரியாதவன், சில விஷயங்களை வந்து தப்பாவே புரிஞ்சக்கூடியவன், ஆனாலும் ஹீரோக்கு வந்து டஃப் கொடுக்குற வகையில பவர்ஃபுல்லா இருப்பான். நம்ம ஹீரோன்றவன் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது, ஆனா எப்படியோ பார்த்தா செட் ஆயிடும். புதுசா வந்திருக்க பொண்ணு யாருடானா ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கிற ஒரு ஆர்மியோடைய லீடரா இருக்கிறவன், அவளுக்கு வந்து மேன் பவருக்கு ஆள் யாருமே இல்லை, அதனால தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் ஆள் பல தேவை. அதனாலதான் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணி அவங்களுடைய கிளான்ல போயிட்டு மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அலப்பறை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம், ஹீரோக்கு வந்து அந்த ஸ்டோன் டீமன்ற பவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல ரிலீஸ் பண்ணிருப்பான் லைட்டா, அது இதுக்கப்புறமும் நிறைய விதமான எபிசோட்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவான். கண்டிப்பா அது வேற லெவலா இருக்கும். முடிஞ்சதுக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தான் எல்லாமே வரும். முக்கியமான விஷயம், அந்த ஒரு பவரை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, அவனுடைய மாஸ்டரால தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவன் மாஸ்டர் அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா பார்த்தா காமெடியா காமிச்சிருக்கானுங்க. உண்மையிலேயே இந்த அனிமேல காமெடி தாங்க வேற லெவலு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். இந்த அனிமேல இப்படி பண்ணிருக்கானுங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இதுல லைட்டா இந்த மாதிரியான கலவைகள் கலந்து வரும். அந்த ஷாங்கன்ற பொண்ணு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் பிடிக்கும், அவ்வளவுதான் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்போ புதுசா பார்த்தா மிஸ் ஜின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒன்னொரு பக்கம் என்னென்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியல. கடைசியில நம்ம ஹீரோக்கு யாருதான் செட் ஆக போறாங்கன்னு தெரியல, இல்ல 3 பேருமே செட் ஆயிடுவாங்கன்னு தெரியல. அது எல்லாமே பொறுமையா இருந்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா. ஹீரோவும் மிஸ் ஜி அங்க போறவனதான் அந்த கிரிமினல்ஸா, ஆமா இவங்களை விடக்கூடாது, பிடிச்சாகணும். அதுல முக்கியமா கண்ணில் தழும்பு வச்சிருக்கால அவன் தான் முக்கியமான கிரிமினல் இந்த கேங்லயே. எதுக்கு வெயிட் பண்றோம், உடனடியே போயிட்டு அவனை பிடிச்சி ஜெயில அடிப்பவாங்க. இல்லடா பொறுமையாரு, சரியான சமயம் நமக்கு வரணும். ஏன்னா அவங்க பேசுற சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், அதுல நம்ம காது கொடுத்து கேட்டே ஆகணும். ஏன்னா அவன் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கான், அவன் தான் ஸ்னேக் சாகா. அப்படியா, யார் அவன்? இந்த உலகத்திலேயே எல்லா விதமான பாம்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் அவன் தான் ஸ்னேக் சாகா. இவன் பயங்கரமான கிரிமினல். அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அவன் இந்த இடத்துல மீட் பண்றது எனக்கு நல்லாவே தெரிய போகுது. அதனாலதான் இவனை புரியுதுக்காக இங்க வந்திருக்கோம். சரிவா, அவனுக்கு என்ன பேசுறான்றத உள்ள போயிட்டு நம்ம கேட்போம். கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், பார்த்து உஷாராயிரு. கண்டிப்பா மிஸ் ஜி, உங்களுக்கு ஏதோ அவன் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க உள்ளுக்குள்ள போன பிறகு பார்த்தா அந்த ஸ்னேக் சாகா கிட்ட அந்த ஸ்கார் முகத்துல வச்சிருந்தவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்னேக் சாகா வந்து கடுப்பாயிட்டு கேட்கிறாரு, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா பேசுறதுக்கு? அங்கிள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த இடத்துல போலீஸ் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இது நல்லாவே தெரியுது. ஆனாலும் உங்களையும் நீ பிடிக்க முடியாது
அவனுங்களால. ஏன்னா நான் தான் ஸ்னேக் சாக எவனாலையும் என்ன பிடிக்க முடியாதுடா. என்னால எல்லா விதமான விஷம் வாய்ந்த பாம்புகளை கட்டுப்படுத்த முடியும்டா. அதனால பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் நான் ரொம்பவும் நிம்மதியா இருக்கேன் அங்கிள். உங்களால முடியாதே கிடையாது. சரி சொல்லு, என்ன விஷயமா வந்த? அதுக்கப்புறம் பார்த்தா அவன் முக்கியமான விஷயத்த சொல்லும் போது, நான் புதுசா ஸ்னேக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன், பாம்புகளை வளர்க்குறேன். அது ஏன் தெரியுமா அங்கிள்? சில நாட்களாவே நம்மளுடைய ஊர்ல பாம்பு கறி பார்த்தா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அது ரொம்பவும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அதனாலதான் அதை வாங்கி வளர்த்து அதை வெட்டி கறியா விற்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். இதனால நீங்களும் வந்து சில பாம்புகளை எடுத்துக்கலாம், என்கிட்ட கொடுங்க, நானும் அதை சேல் பண்றேன். இப்படி நம்ம பிசினஸ் நல்லா போகும். இதை கேட்டு அவன் கடுப்பா வாங்கினது, என் பாம்பை வச்சே பிசினஸ் பண்ண போறேன்னு. லம்பாலங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்துல கேட்டுட்டு, டேய் ஏதோ பெரிய கிரிமினல் வேலை பேசுவீங்கன்னு பார்த்தா என்னடா இப்படிலாம் பேசிட்டீங்கன்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஹீரோவா மிஸ்ஜி அந்த விஷயத்தை கேட்டீங்களா? இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை. இதை விட முக்கியமான விஷயம் கண்டிப்பா அவனுக்கு குசு குசுன்னு பேச போறானுங்க. அது கிட்ட போய் கேட்கிட்டே ஆகணும். எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க, அவங்க பார்த்தா பக்கத்துல போயிட்டு ஒட்டு கேட்கறன்ற பேர்ல சொதப்பிடுறாங்க. ஹீரோ இந்த விஷயத்த பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். உடனே இது கடுப்பாயிடுவா. என்ன நீங்க ஒளிஞ்சு ஒட்டு கேட்க கூட உங்களுக்கு தெரியலையே. அப்ப சவுண்டு போட்டு போயிட்டு கேட்டு இருக்கா. பக்கத்துல போயிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒட்டு கேட்டு இருக்கான்னு. ஆனாலும் கண்டுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே பேசலாம். உடனே அந்த விட்டு கிளம்பிடுவான். அடிச்சா அவங்க எதுவுமே பேசலப்பா. எப்படி பேசுவானுங்க? நீங்க தான் பக்கத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது அவனுங்களுக்கு. ஸ்னேக்ஸ் அக்கா இந்த விஷயத்த பார்த்துட்டு, பாத்தியாடா நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? ஒரு முக்கியமான ஆளு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா கவர்மெண்டோட ஆளா தான் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்ன்றது இதுக்கு தான் சொன்னேன். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஹீரோ கேட்டுட்டு, பாத்தீங்களா அவங்க நம்ம வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமா? முடியாது. பல வருஷங்களா இவனுங்களுக்காக பிடிக்கிறதுக்காகவே காத்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அனுபவத்தை பயன்படுத்தி இவனுங்களை பிடிக்காம விடக்கூடாது. அங்கிள் இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு இதுல. எப்படி அவளை முடிச்சு கட்டுறன்னு பாரு, நானும் அவனுக்கு எப்படி முடிச்சு கட்டுறன்னு பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல சொல்லிட்டு கடுப்புல பேசுவாங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம், என்னப்பா இப்படி சீரியஸ் ஆயிட்டு இருக்காங்க, என்ன பெருசா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப அவன் கையில இருந்த அந்த டீ கப்பை பார்த்தா மிஸ் ஜி டக்குன்னு எடுத்துட்டு குடிக்கிறாங்க. ஏன் டீ கப்பை எடுத்து அவங்க குடிக்கிறாங்க? ஏற்கனவே நான் அதை எச்ச வச்சிட்டேனே. அட கடவுளே, அவங்களுடைய வாயோட என்னுடைய டீ கப்பை குடிச்சதுனால இது அப்போ இன்டெரக்டான ஒரு கேஸ் தானே. வாழ்க்கையில இந்த வாய்ப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அதனால இந்த ஒரு கப்பை நான் எப்பவுமே விட மாட்டேன். அதுவும் இப்படி பப்ளிக்காவா பண்ணுவாங்க இதை. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கப்பை எடுத்து பார்த்து, இது பொக்கிஷ மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இல்ல என்னுடைய வீட்டுல வைக்க போறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்திலேயே பார்த்து என்னோட பக்கம் ஹீரோக்கு பின்னாடி சடனா ஒரு அட்டாக் வரும்போது மிஸ் ஜி இந்த விஷயத்த பார்த்துட்டு அதை தடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவை அலர்ட் பண்ணுவோம். அப்ப அந்த ஒரு கத்தி மணியில பார்த்த ஏதோ ஒரு பேப்பரோட இருக்கு. அது வந்த உடனே இந்த ஆளு சொல்லுவான், ஒரு வழியை இவங்க செத்தாங்க, நம்மள ஃபாலோ பண்ண எவனா இருந்தாலும் இதான் கதி அவனுங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பான். டக்குனு ஹீரோ அந்த கத்தியை தட்டி விட, அது தட்டி வந்த ஸ்பீட்ல பார்த்தா நெக்ஸ்ட் ஆக அவருடைய தலையிலே சொருவிச்சு. அவன் செத்துட்டான். அங்கிள் என்னையா போயிட்டியா? கவலையப்படாதீங்க மிஸ் ஜி, நீங்க குடிச்ச இந்த டீ கப்பை நான் எப்பவுமே உடையவே விட மாட்டேன். இது என்னுடைய சொத்து, நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதனால அந்த செத்து போயிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏய் அவனை கொண்டுட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து இருக்காங்க. எவ்வளவு தெரியும் தான் என்னுடைய அங்கிள் என்ன நீங்க கொண்டு இருப்பீங்க, அவனை விடாதீங்கடா, போயிட்டு அடிச்சு கொள்ளுக்கடா. அதுக்கப்புறம் பல்கான ரெண்டு பேரும் வரதுல இன்னொரு பக்கம், மிஸ்டர் சி நீங்க கவலையப்படாதீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதான் நான் இங்க இருக்கேன், இவங்களுக்கு கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் வீரா பாப்பா. அட மிஸ் ஜியை வந்து தட்டுல உருண்டு வர விழா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஒன்னும் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சிருவான். என்ன மன்னிச்சிருங்க, சரி இருந்தாலும் நீ எதுக்காக அந்த கப்பை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க அது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த டைம் பார்த்தா அவனுக்கு கடுப்பாயிட்டு, டே என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க, கடுப்பாயிட்டு அடிப்பானுங்க. இதுல பாவம் ஹீரோ கையில இருந்த இந்த டீ கப்பு உடஞ்சிரும். ஹீரோ அழவே ஆரம்பிச்சிடும். ஏன் அழுவுறீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் போயிடுச்சு தலைமா. அதுக்கப்புறம் போட்டு நொறுக்கி எடுத்துருவான் எல்லாரையும் கடுப்புல. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அவனை. என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஜி, உங்களுடைய டீ கப்பு உடஞ்சிருச்சு, பரவாயில்ல உங்களுக்கு ஒன்னும் அவளியே, எனக்கு அதுவே போதும். மிஸ்டர் சி அதுக்கான காரணம் நீங்க தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அது திருடனை பிடிக்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. அப்புறம் நீங்க எனக்காக ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்னன்னா, என்கிட்ட இன்னொரு முறை டீ கப்பை குடிப்பீங்களா? நிலைமையை அப்படியே தலையில மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் ஆளுங்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வேற கட்டியாச்சு, வா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வீட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் எதையுமே மறக்கலையே, எதுவும் மறக்கலன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல அந்த அங்கிள் நேக்ஸ் ஆகா பார்த்தா அப்படியே மட்டையை செத்து கிடக்குறாரு. அவனை ஒருத்தன் கூட கண்டுக்கிற கடைசியில. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ மறுநாளே தன்னுடைய மாஸ்டருக்கு எடுத்து வந்துட்டு, மாஸ்டர் இங்க பாருங்க, நான் மிஸ் ஜிக்கு வந்து அவங்களுடைய வேலையில நிறைய உதவி பண்ண போறேன், நான் போயிட்டு வரேன். பாவம் நம்ம சாங்குதான் ஃபீல் பண்ணுவான், என்னை விட்டு போவாதியா, நீ எங்கேயா போற? அவன் போனதே நல்லதுதான், நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? அப்பதான் நான் கார்டு கேம் விளையாட முடியும்னு சொல்லிட்டு அவன் பார்த்த உன பக்கம் ஜாலியா இருக்கான். கவலைப்படாதுங்க மிஸ் ஜி, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான் பாருங்க. போயிட்டு இருக்கும் போது சந்தோஷத்துல இருப்பான். அவன் கூட நான் இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு. ஆனா உடனே பார்த்தா குதிரை எடுத்துன்னு வந்தோம், ஹீரோ மொட்டி மோதிடுவா, குதிரையை அலண்டு போயிடும். ஏன்பா மிஸ்டர் சி நீங்க என்ன பண்றீங்க, கீழே என்னப்பா பண்ற அப்படின்னு அவன் கேட்க, ஒண்ணு இல்ல உங்க குதிரையோட காலில் நல்லா இருக்கான்னு பார்த்தா சேருகிற ஓட்டி இந்த தொடச்சி கூட தான். சரி உன்னுடைய உதவி தேவை, அதுக்காக தான் நான் உன்னை கூட்டின்னு போலான்னு வந்தேன். சரி ஓகே கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா ஏஞ்சிப்பேன், ஒரு கார் கீர் எத்தனை வந்துருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஹீரோ படம் முதல்ல அவ கூடிய அந்த இடத்த விட்டு கிளம்புவான். நீ எனக்காக நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் ஷீசோ, ரொம்பவும் தேங்க்ஸ், நீங்க பண்ற எல்லா விதமான உதவிக்கும். இவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்க, இவங்க தான் எனக்கு ஏற்ற ஜோடி கரெக்டா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு மாதிரியான ஒன்று பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன் எவ்வளவு. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்ல வந்த கேஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்காக போன இடத்துல ஹீரோவுக்கும் சரி அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி ரொம்ப தகராறு தான் ஏற்படும். ஆனாலும் அந்த மாதிரியான இடத்துல உள்ள வந்து நம்ம மிஸ் ஜி தான் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப திறமையா தான் சால்வ் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா நம்ம வர
வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, இந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜி கூட்டின்னு வர இடம் பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆவான். ஏன்பா இது யூவோடைய வீட்டாச்சே, இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க வீடு கண்டிப்பா யூவோடைய அப்பாவுடைய வீடா இருக்கணுமே. எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ஹாங் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருப்பாரு, அவர் பார்த்து வளர்ந்த பையன், நான் கண்டிப்பா அவருக்கு பெரிய உதவி எல்லாம் பண்ணுவேன். அங்கிள் ஹாங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக இந்த இடத்துல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அங்க வந்த உடனே கம்யூனிட்டி நாயே உனக்கு இங்க என்ன வேலை, ஏன் யூ இந்த இடத்துக்கு வரப்போறா, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் மிஸ் ஜி வந்துட்டு நடந்த விஷயங்களை சொல்லி எப்படி அவரை சமாதானப்படுத்துறாங்க. ஓஹோ ஓஹோ இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக நீ உதவி பண்ண கூட வந்திருக்கியா, சரி நீங்க எல்லாரும் வந்ததுக்கே ரொம்ப நன்றி தத்துக்கு. ஆனாலும் எதுக்குமா நீ இந்த கிரிமினலை போயிட்டு கூட கூட்டு வந்த. அங்கிள் ஹாங் என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ. டேய் நாயே உன்னாலதான்டா கிட்டத்தட்ட 73 கோடாரிகளுடைய முனைய நான் இழந்தேன், நீ பண்ண வேலையால தான்டா பெரிய பிரச்சனையாச்சு. அதை கண்டுபிடிக்க போனவர் வந்து இறந்துட்டாரு தெரியுமா. ஹீரோ உடனே என்னது கோடாரியா, அப்புறம் அந்த கோடாரி கேங்க பாக்குறான். நாங்க தான்டா கடுப்பு கோடாரி கேங்க, எங்களுடைய கேங்ல இருக்க எல்லா விதமான கோடாரிய ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவ ஒரு வெப்பனை ரெடி பண்ணி எடுத்து போயிருக்கா. அப்புறம் பார்த்தா யூ பண்ண வேலைதான் இதெல்லாமே. ஹீரோ கிட்ட ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பால எல்லா விதமான கோடாரியுடைய முனையும் உருக்கி அப்படியே இவனுக்காக ஒரு வெப்பனை ரெடி பண்ணி கொடுத்துருப்பானு. இவ பண்ண வேலையாது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப என்னடா இந்த கேஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அட கடவுளே பெரிய பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனையால பார்த்தா இப்ப யூ வந்து அரெஸ்ட் ஆகிடுவாளே கிரிமினல் சொல்லிட்டு அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே. ஹீரோவும் இங்க பாருங்க இல்ல எந்த விதமான கோடாரியோ எனக்கு தெரியாது, அதை கோடாரி உருக்கியும் நாங்க எந்த விதமான விஷயத்தையும் செய்யல. ஆனா ஹீரோ புலம்புதல் தெரிஞ்சு நீ வந்தா ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கானே அவங்க கண்டுபிடிச்சாங்க. மிஸ் ஜி வந்து அதுக்கப்புறம் அங்கிள் ஹான் கிட்ட சரி அந்த கோடாரி எல்லாம் காணாம போன அன்னைக்கு யாரெல்லாம் இந்த இடத்துல இந்த சஸ்பெக்டா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் அன்னைக்கு வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சூதாட்ட விளையாடி தரான். இந்த வேலையா பாக்குற மாதிரி பக்கம் அவரு பயத்துல நம்ம ஹீரோ பார்த்து தம்பி நீ தேர்ற ஆள் தப்பான ஆள் பண்ற மாதிரி பப்பட் மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மாங்காங்க காமிக்க அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட விசாரணை பண்ணான்னு வர அவன் பார்த்தா டேய் சண்டைக்கு வாடான்ற மாதிரி கூப்பிடுறான். பைத்தியம் இது முக்கியமான விஷயம் இப்ப வேணா சண்டை. அதுக்கப்புறம் நம்ம யூ கிட்ட வந்து கேட்க யூ இந்த விஷயத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புதுல. அதுக்கப்புறம் மிஸ் ஜி முடிவா சரி இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அன்னைக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அன்னைக்கு யாரு உங்க கூட கண்டிப்பா இருந்த ஆளு இந்த வேலையெல்லாம் பார்த்தது. எல்லாரும் பார்த்தா நம்ம ஹீரோ கை காமிக்கிறாங்க. ஹீரோவும் யூ என்ன என்கிட்ட மாட்டி விடுற, நீ பண்ண வேலையால தாண்டி அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை, உன்னை யாரு எனக்காக அந்த வெப்பன் எல்லாம் ரெடி பண்ண சொன்னது, அந்த கோடாரி எல்லாமே பாவம் அதை உருக்கி செஞ்சதுனால தாண்டி இப்ப நீ பெரிய குற்றவாளியா மாற போற. ஆமா நான் தான் பண்ணேன், அதை நான் இப்ப சொன்னா எனக்கு என்ன ஆகும், உன்னை ஜெயில தூக்கி போட்டுவாங்கடி, ஜெயில போட்டா கூட எனக்கு சோறு போடுவாங்களா அதுவே போதும் எனக்கு. என்னடி இப்படி பேசுறன்ற மாதிரி பார்க்க உடனே பார்த்தாலும் ஹீரோவை கைது பண்றவங்க மிஸ்டியும் எனக்கு பண்றீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஷீசோ, நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன், பட் ஆனா நீங்க இப்படியாப்பட்ட ஒரு வேலை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால கவர்மெண்டோட சார்பா உங்களை அரெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோக்கு எதிராக தான் பேசுறாங்க, இவனை தூக்கி ஜெயில போடுமா, இவெல்லாம் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதாள், தூக்கில போட்டு பாத்துக்கலாம். இருங்கடா என்னடா பேசிட்டு இருக்கீங்க. உன்னை பக்கம் யூவும் சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அந்த விஷயத்த எல்லாமே நான் தான் பண்ணேன், இதுல அவனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்ல, இதெல்லாமே நான் அவனுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்க எல்லாருமே அதிர்ச்சியாவ ஹீரோவோ கண் கலங்குவான். ஆனா அந்த டைம் பார்த்தா அவன் நீ கவலையா படாதா உனக்காக நான் ஜெயில போயிட்டு கூட ஜாலியா சாப்பிட்டு கிடப்பேன். ஆனா அந்த டைம் பார்த்தா அவங்க அப்பாவும் வந்துட்டு எங்க பாருங்க மிஸ்ஜி என்னுடைய பொண்ணு இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டான், இது எல்லாமே வந்து ஷீசோவுக்காக தான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். உண்மையான கல்புலேட் யாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அவனை கைது பண்ணுங்க. அங்கிள் ஆங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே நல்ல விஷயம், ஆனா உங்க பொண்ணைய நீங்க அரெஸ்ட் பண்ண சொல்றது ஓவரா தெரியலன்ற மாதிரி அவனை சொல்ல. டேய் நாயே நான் அவளை ஏன் அரெஸ்ட் பண்ண சொல்றேன், அவளெல்லாம் என்ன அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், உன்னதான் அரெஸ்ட் பண்ணும், நீ வெளியே போடா ஜெயிலுக்கு போ. என்னது நானா அப்படி நம்ம ஹீரோ அந்த கத்தி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விதமான விஷயங்களையும் ஹீரோ சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் மறுநாளே பார்த்தா மானங்கட்டத்தனமா மிஸ் ஜி கூட திரும்பியும் போயிட்டு வேலை செய்யறதுக்காக போறான். திரும்பி போன இடத்துல பார்த்தா அவ குதிரை எடுத்து வந்து ஹீரோ ஏத்தலாம் என்ன திரும்பியும் என்னுடைய குதிரையோட காலில் இருக்க சேர எடுக்கிறியா இல்ல இந்த மாதிரி சாணி ஆள்ற. குட் மார்னிங் மிஸ் ஜி. குட் மார்னிங். அடே எங்கப்பா இன்னைக்கும் சேர்த்துனா மிஸ் ஜி கூட ரைடு போற குதிரையில. அப்புறம் குட் மார்னிங் சீன்னு சொல்லிட்டு இவ வர நீங்க என்ன பண்ற அவங்க கூட அவங்க இந்த சைடு போனோம் நாங்க அவங்களுக்கு ரைடு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த தந்து கிளம்பி இப்ப செட்டிக்கு வந்திருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்றதுக்காக பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்து குதிரை கூட மல்லு கட்டிட்டு இருக்க பார்த்துட்டு மிஸ் ஜியும் கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல நம்மளுடைய ஷீஷோ வந்து கொஞ்சம் வீடாவே தான் நடந்துக்கிறாரு. யோவும் அதுக்கான உண்மையான விஷயத்த சொல்றான். அது உண்மை என்னன்னா மிஸ் ஜி நாங்கெல்லாம் சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மலையில் சரிவுல இருந்து இவன் கீழே வீழ்ந்துட்டான். அந்த வீழ்ந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள பார்த்து சீக்கிரட்டான ஒரு மார்ஷியல் ஆர்ட் புக்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு புக் எடுத்து அல்டிமேட்டான அந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கலை அவன் கலந்து கத்துக்கிட்டான். அதை கத்துக்கின பிறகு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டானோ இல்லையோ கண்டிப்பா சொல்றேன் இவன் கொஞ்சம் கோளராவே மாறிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டானா. ஆமா ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே என்னை பத்தி என்னடி பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட போகும்போதே பார்த்து அந்த சீக்கிரட் புக்கை பத்தியும் ஹீரோவை பத்தி காமெடியாவை கலாச்சிட்டு போயிட்டு இருக்க அவங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கான். ஆனாலும் மிஸ் ஜி வந்து என்னதான் இப்படிலாம் வீடா பண்ணாலும் அவன் ஸ்பெஷல் தான் என்ன பொறுத்த வரைக்கும்ன்ற மாதிரி ஹீரோவை சைட் அடிக்கிறாங்க. அந்த டைம் அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போதே வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறாங்க. என்னாச்சு மிஸ்டர் ஷீஷோ, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசி ஆகணும், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் நினைக்கிற விஷயத்த சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் போற சந்துல இருந்து அவனை நோக்கி அட்டாக்ஸ் நிறைய பேர் வந்து பண்றாங்க. ஹீரோ யாரடான்னு பார்க்க பரவாயில்ல நீ நல்லாவே தடுத்துட்டு ரொம்ப மோசம்லாம் கிடையாது, யாரா நீ உனக்கு என்னடா வேணும், நான் தான்டா ஜியா ஃபேங், என்ன மக்கள் எல்லாருமே
ஸ்னேக் லார்டுன்னு சொல்லுவாங்க. இங்க நான் எதுக்காக வந்தேன்னு தானே நீ நினைக்கிறேன்? தேவையில்லாம நாட்டக் பண்றதுக்கு எனக்கு என்ன காரணம் தானே? இவரை பத்தின அறிமுகத்தை நான் கொடுக்கவே தேவையில்ல. இவர் யார் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா அந்த ஸ்னேக் சாகாவை காமிக்க அவரு பார்த்தா கோமால இருக்காரு. இவங்க எல்லாம் பார்த்துட்டு யாருப்பா இவன் அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலையில இவரை போட்டு அடிச்சது நீங்க தான்டா. இவர் தான் ஸ்னேக் சாகா முட்டாள்களா? உடனடியா பார்த்தா நம்ம மிச்சி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸ்னேக் லார்டு. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இத்தனை நாளா நாங்க தேடி தந்தோம். ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை பிடிச்சதுக்காக உங்களுக்கு பரிசா எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் கவர்மெண்ட்ல இருந்து கேட்டு வாங்கி தரேன். என்னது பரிசா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் இங்க வந்தது ரிவெஞ்ச் எடுக்க தான் அவருக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல புகையை போட, புகையில இருந்து அட்டாக் பண்ணதுக்காக அவன் ஹீரோவை சுத்து போட ஆரம்பிக்கிறான். டேய் இந்த மாதிரியான ட்ரிக்கெல்லாம் நான் சின்ன வயசுல பாத்துட்டேன்டா. இருந்தாலும் எதையும் பார்க்க முடியல, எங்கதான் இருப்பான், உண்மையான பாடியை கண்டுபிடிக்கணும்பா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆள் கிட்ட போயிட்டு இவன் பார்த்தா டக்குன்னு என்னப்பா இவர் தலையில ஏதோ கத்தி சொருவிட்டு இருக்கு, எடுத்துடலாமா அப்படின்னு எடுக்க ரத்தம் பீச்சு நடிக்குது. உடனே அந்த ஆள் பார்த்துட்டு ஏ பைத்தியமே எதுக்கு அதை எடுத்து அவருடைய தலையிலேயே வையாத, என்ன மன்னிச்சிருப்பா இதை வச்சிடறான்ற மாதிரி திரும்பியும் சொருவிடுவான். அவன் திரும்பி அலருவான். முட்டாள்களா ஏன்டி அவரை போட்டு உயிர் எடுக்கிறீங்க, இப்படி அழகுறதுக்கு கண்டி உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. ஒன்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சேன் ஸ்னேக் லார்டு செத்த நீ அப்படின்ற மாதிரி அவன் உடனே அட்டாக் பண்ண போக அந்த ஆள் உடனே உஷாராயிடுவான். ஹீரோ உனக்கு நிறைய அட்டாக்ஸ் அனுப்ப அந்த ஸ்னேக் எல்லாத்தையுமே ஹீரோ தடுத்துருவான். என்ன மன்னிச்சிடு, உன்னுடைய ஸ்னேக்ஸ் எல்லாமே காலி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதே இடத்துல இருந்து உன்னை நான் பீஸ் பீஸா வெட்டி எடுத்துருவேன். உன்னுடைய ஸ்னேக் உடைய உதவி இல்லாம நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லி கலாய்க்கிறதுல அவன் கடுப்பாயிட்டு அழுதுட்டு இருக்கான். ஆஹா என்னுடைய முக்கியமான பாம்புகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டியாடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுங்களை வளர்த்து தெரியுமா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான வேலையை முடிஞ்ச உடனே சாயங்கால டைம்ல வந்து நம்ம மிர்ஜி வந்து சொல்ல வந்த விஷயங்களை வந்து இப்ப சொல்றாங்க ஹீரோ கிட்ட. என்னது நீங்க நாளைக்கே இந்த பிங்சி சிட்டியை விட்டு வெளியே போறீங்களா? ஆமா, அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த உங்களுக்காக சொல்ல வந்தேன். அது என்னன்னா எனக்கு இன்னும் நிறைய விதமான வேலைகள் வந்துருச்சு. ஏன்னா இங்க பண்ண நிறைய கிரைம்ஸை வந்து நான் வெளியே காமிச்சதுல கவர்மெண்ட் சார்பாக எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன வந்து வேற ஒரு கேபிட்டல்ல ஒர்க் பார்க்கறதுக்காக ப்ரொமோஷன் கொடுத்து அமைச்சிட்டாங்க. அதனால நீங்க பெரிய உதவி பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நம்ம பெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஹீரோவும் நான் இதை எதிர்பார்க்கலையே, ஆனா நானும் நீங்களும் பெரிய கூடாதான் நினைச்சேன், ஒன்னாவே இருக்கலாம் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுடைய வழிகள் என்னன்றது எனக்கும் புரியுது. நம்ம எல்லாருமே நண்பர்களா இருந்தோம். ஆனா பெரியதுதான் நம்மளுடைய வேலை. நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மிஸ் ஜி. உங்களுடைய வேலை வந்தாச்சு, லைஃப் உங்களுக்கு மாறி ஆயிடுச்சு. உண்மையா சொல்ல போனா இதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் தான் உங்களுக்கு பண்ணணும். சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வரேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் இந்த இடத்துக்கு நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். அவ போன உடனே ஹீரோ சோகமா இருக்க திடீர்னு அவகிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்பான். மிஸ் ஜி உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா? அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சனை மேரேஜ் பண்றதை பத்தி கேட்கறேன். அதை யோசிச்சு பாத்துருக்கீங்களா என்னைக்காச்சுன்ற மாதிரி அவன் கேட்கறதுல என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? ஆனா உண்மையா சொல்ல போனா அவன் அந்த அளவுக்கு எதுவும் ஹீரோ மேல அந்த மாதிரியான ஆசைகளை வளர்க்கல. ஹீரோ தான் பாவம் வளர்த்துட்டான். அதுதான் பெரிய முடியாம இப்ப ஃபீல் பண்றான். மிஸ் ஜி வந்து உண்மையிலே அமேசிங்கான ஆள் தான். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே, திரும்ப இந்த கேபிட்டல பார்த்தோம்னா நம்ம திரும்ப வேலை பார்ப்போம் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் அவ கிளம்புனவன் நம்ம ஹீரோவும் அதுல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அட கடவுளே, இதனால வரைக்கும் இந்த அளவுக்கு இவன் சோகத்துல இருக்கான்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்காம போயிட்டேனே, கண்டிப்பா இவனுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவளுடைய கையில பார்த்தா ஒரு பாம்பு கடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையிலேயே பார்த்தா நம்ம ஹீரோ மலை உச்சில போயிட்டு சோகமா உக்காந்துட்டு இருக்கான் போல. அது தெரியாம நம்ம ஈவாங்க பைய போல அந்த வந்து டேய் எங்க என்னடா சன்னியாசி மாதிரி உட்காந்துட்டு இருக்க, என் கூட வந்து ஃபைட் பண்ணுடா, இன்னைக்கு நான் கூட சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்காம விட மாட்டான்டா. என்னவன் நம்ம சொல்றது எதுவுமே காதல வாங்க மாட்டான், திமிரா இவனுக்கு விட மாட்டான் உன்ன அப்படின்ற மாதிரி அவன் அடிக்கிறதுக்காக போக கிட்ட போன உடனே பார்த்தா எவ்வளவு ஒருத்தி வந்து டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிப்பான். ஏய் யாரு நீ, உனக்கு என்னடி வேணும்? அந்த டைம் பார்த்தா அவன் அழுதுகனே நீங்க பாரு அடி தயவு செஞ்சு வந்து நம்மளுடைய சீசோட கடுப்பாவாதரா, இதுக்கெல்லாத்துக்கு காரணம் அந்த சோனியாக்காரி மிஸ் ஜி தான்டா, அவ பண்ண வேலை தானே இது எல்லாமே, அவனால தான்டா அவன் இப்படி இருக்கான். என்னது அவன் இப்படி இருக்கானா? இதுக்கான ரீசன் அவ தானா? ஆமா, இவன் மனசார அவனை விரும்பி இருக்கான். ஆனா பதிலுக்கு அவன் எதுவுமே வந்து இவருக்காக எதுவுமே பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொன்னதுல அந்த ஒரு சோகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நீ எதுக்கு இந்த இதுல சந்தோஷமா இருக்க அப்படின்னு பைத்திய மாதிரி இப்ப கேள்வி கேட்கறதுல அவ கடு போயிட்டு டாய் என்ன வெறுப்பேத்தி பாக்கலான்னு பாக்குறியா? எக்கா இருந்த கூட நீ அவன் கிட்ட போவே கூடாது. அவனை போன உன் கை கால தான் நான் உடைப்பேன். அவனுடைய ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற எவனுமே, நான் மட்டும் தான் அவனுக்கு கரெக்டா இருப்பேன். நான் அவனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு பண்ணான்ற மாதிரி இவனை பக்கம் நம்ம ஷாங்கும் சொல்ல உடனே அவன் அழுதுன்னு ஓடிடுவா. என்ன மன்னிச்சிட்டு நான் கொஞ்சம் ரூடாவே நடந்துக்கினேன். அவனே ஷாக் ஆயிடுவான். எப்பா இந்த பொண்ணு பயங்கரமான பொண்ணா இருக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருப்பாங்கன்னு. என்ன மயக்கின ஒரே பொண்ணு தான் இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறது கூட தெரியாம பார்த்தா நம்ம மாஸ்டர் அங்க வந்துட்டு என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, பிராக்டிஸ் கூட பசங்களை கொடுக்காம என்னடா ஆச்சு உனக்கு, வாடா விளையாடலாம் போயிட்டு அப்படின்ற மாதிரி அவர் வர குதூகலமா என்னடா ஆச்சு இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு அங்க பார்த்த உடனே அவர் சோகமாயிடுவாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவளுடைய கனவு கண்ணியான மிஸ் ஜிக்கு பார்த்தா போட்டோ வச்சு ஊதகத்துல ஏதி இதோ காரியம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னை விட்டு போயிட்டியம்மா ராசாத்தி அப்படின்னு கவிதா மட்டும் ஒண்ணு கொடுப்பாம இருக்க மாசம் பத்தத்துக்கு யூ வந்து எட்டி வதைப்பா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவ உன்னை விட்டு போயிட்டா, அதை பத்திலாம் நீ பெருசா கவலைப்படாத. ஆனாலும் உனக்கு அவகிட்ட ஓப்பனா நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்ப கூட டைம் இருக்குப்பா, சீக்கிரமா வா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு அவளை பிடிச்சி சொல்லிடுவோம். என்ன இருந்தாலும் அவளுக்கு என் மேல எந்த விதமான ஸ்பெஷலான ஃபீலிங்ஸும் கிடையாதுப்பா, அதனால நான் வரல. ஏய் அப்படி மட்டும் சொல்லாதடா, ஓ மனசுல இருக்கிறது அவங்க கிட்ட சொன்னாதானே அவங்க மனசுல என்ன இருக்குன்றது நம்ம தெரிய வரும். நீ
நீயாச்சும் அதை கிளியரா சொல்லலாம் அவங்க கிட்ட, வா போவோம். ஆமால. உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அவனுடைய சிசிய புள்ளிங்க, அப்புறம் ஊர் மக்களா இருக்கிற அந்த வயசான பாட்டிங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஹீரோக்கு. சீசோ உன்னால முடியும்டா, நீ இந்த இடத்த விட்டு போயிட்டு அவங்ககிட்ட மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லு, கண்டிப்பா உன்னுடைய லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி அவனுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்றாங்க அதிகமா. என்னடா இவங்க இதனால இவ்வளவு கெட்டவங்களா இருந்தவங்க எல்லாருமே பார்த்தா இவனுக்கு நல்லதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ யோசிப்பான், நல்லது பண்றாங்க நமக்கு, நம்ம தான் இவ்வளவு நாளும் இவங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்ப்பா. ஆனா அடுத்த கடமை தான் அவங்க ஹீரோ தெரியுது, டேய் நாயே இந்த இடத்த விட்டு போட, அப்பதானே நாங்க ஜாலியா இருப்போம் ட்ரைனிங் எல்லாம் இல்லாமன்ற மாதிரி அவனுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்ல, மாஸ்டர் ஒன்று ஒரு பக்கம், ஏய் நீ இந்த விட்டு போடா, அப்பதானே நான் நிம்மதியா இந்த இடத்துல கேம் விளையாடுவேன், சூதாட்ட விளையாடி ஜாலியா இருப்பான்ற மாதிரி அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த பாட்டி பார்த்தா இந்த இடத்த போய் தொலை, அப்பதான் என்னுடைய ஹேண்ட்ஸமான அந்த பையனுக்கு நீ தொல்லையா இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு விதமா யோசிக்கிறாங்க. ரொம்ப நன்றி மக்களே, நீங்க பண்ற உதவிக்கு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு நான் திரும்ப இதெல்லாம் செய்வேன், கவலையா படாதீங்க, அவகிட்ட போயிட்டு கிளியரா அந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன், போலாம் போ குதிரையே அப்படின்ற மாதிரி அதை கூப்பிடுறேன். ஆனா அது ஒரு இன்ச்சு கூட அசையாது. என்னடா இது நகர்ல தொட்டு ஹீரோ பார்க்க, குதிரைக்கு கூட இவனை பிடிக்கல பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாவம் நம்ம யூ தான் வந்து ரைடிங் கூட்டின்னு போறான் ஹீரோ வச்சு. மிஸ் ஜி வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பிடுவாங்க இந்த இடத்த விட்டு. அது நான் விஷயத்தையே கேள்விப்பட்டு தான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து இந்த விஷயத்த சேர்த்தேன். உனக்கு எப்படி தெரியாது? அதுவா, நேத்து நான் என்ன பண்ணேன், அவங்க இருந்த அந்த கவர்மெண்டோடைய இடத்துல அவங்க ஆபீஸை விட்டு கிளம்புறதுக்காக அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, இந்த ஒரு விஷயத்த நான் ஓட்டு கேட்டுட்டேன். எப்படியே பாக்காவா, நீ பண்ற பெரிய உதவி ரொம்பவும் நன்றி யோ, ஃபீல் பண்ணாதடா, உன் மனசுல இருக்குது அவங்கள்ட்ட சொன்னாதானே அவங்க என்ன வச்சிட்டு இருக்காங்களா தெரியும். ஒரு வழியா பார்த்து அவங்க போக வேண்டிய கப்பலும் அந்த இதுல கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கு. ஏய் அந்த தான் அவங்க இருக்காங்க, ஒரு வழியா நம்ம பிடிச்சிட்டோம்பா, யோ அவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பார்த்து திடீர்னு மயக்கமா வருது அவங்களுக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்க, அந்த டைமை பார்த்து இவ கீழே விழ போக ஹீரோ பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து மிஸ் ஜி இருக்கிற இடத்துலயும் ஒரு பாக்ஸ் வந்து தவறி விழுதுல அந்த ஒரு சீனே அபசகுணமா மாறுதுல. மிஸ் ஜி இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மள யாரும் தூரத்துல கூப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அந்த டைம் ஷிப்போடைய ஓனரும் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, கிளம்பலாமான்ற மாதிரி கேட்க, இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். அப்புறம் ஹீரோ அவங்கள பார்க்க, ஏ என்ன பாச்சு உனக்கு, ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு, வலிக்குதா, என்னாச்சு, உயிரோட தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துறான். அந்த டைம் அவளுடைய கையில வந்து பாம்பு கடிச்சு அந்த தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு, அட கடவுளே இது அந்த பாம்பு கடிச்சதுனாலயா, பரவாயில்ல பாம்பு கடிச்சு 2 நாள் அதான் ஆகுது, இன்னமும் நான் உயிரோட இருக்கேன், ரொம்பவும் சக்திசாலியான ஆள் தான் நானு, அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் இன்னமும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ உடனடியா போயிட்டு உன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து மிஸ் ஜி கிட்ட போய் சொல்லிட்டு திரும்ப வா, நான் இந்த இடத்துல உனக்காக வெயிட் பண்றேன், என்ன பேசிட்டு இருக்க, இதை விட நீ தான் எனக்கு முக்கியம், இப்போ பரவாயில்ல எனக்கு ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரி அவ சொல்ல, அப்பதான் மனசுக்குள்ள யோசிப்பான், ஆனாலும் என் மனசு ஏன் இப்படி வலிக்குது, எனக்கே ஏன் லைட்டா பொறாமை ஆகுதுன்னு தெரியலையே, இவன் அவகிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்காக ஒருவேளை பசிக்குதா. அந்த டைம் பார்த்தா ஹீரோ அந்த விட்டு போவானான்னு பார்த்தா உடனே பார்த்தா அவளை தூக்கினேன், நீ என்ன வேணா சொன்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இப்போதைக்கு உன்னுடைய உயிர் தான் முக்கியம், அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பட்டும், அப்புறமா அவளை பாத்துக்கலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ண பாருங்க, பயங்கர வேகமா ஜம்ப் பண்ணுவான், அதுவும் ஹைட்டாவும் போவான். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுல அவர் ஒரு வழியா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து குணப்படுத்திட்டாரு. பாவம் இவன் எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் இவளுக்காக சில விஷயங்களை வாங்கணும். என்ன சொல்றீங்க, இவளுக்கு வேற வழியே இல்லையா காப்பாத்துறதுக்கு, டாக்டர் எதனா பண்ணி இவளை காப்பாத்துங்க, இவங்க அப்பா என்ன உயிரோட விட மாட்டாரு, பைத்தியமே நான் சொல்றது உனக்கு புரியலையா, இவ பாம்புனால பாதிக்கப்படல, சாப்பாட்டுனால பாதிக்கப்பட்டிருக்கா, இவளுக்கு பசினாலதான் இப்படி கிடக்குறா, 2-3 நாளா சாப்பிடாம இருக்காடா, அப்போ அந்த பாம்பு அது விஷம் இல்லையா, என்ன அது விஷம் பாம்பு, பைத்தியமே அது விஷம் இல்லாத பாம்பு, அதனால உன்னை இவ பாதிக்கப்படல, இவ சோறு தண்ணி இல்லாம 3 நாளா இருந்ததுனால தான் இப்படி கிடக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு வந்துட்டாரு, அப்பா நீங்களா, நான் எங்க இருக்கேன், நீங்க இப்ப கிளினிக்ல இருக்கமா, ஏமா சாப்பிடாம இருந்துட்டு, உனக்கு பசினாலதான் மயக்கத்துல இப்படி இருக்க, கவலைப்படாத, நீ குணமான உடனே போயிட்டு நல்லா சாப்பிடலாம், சரி அதை விடு, எங்க அவன் சீசோ, எந்த டைம்லயும் நீ அவனை போய் கேட்கற பத்தியா, அவன் தான் எனக்கு இந்த மெசேஜை கொடுத்து இந்த இடத்துல உன்னை பார்க்க அனுப்பிச்சு வச்சான், அதுக்கப்புறம் அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான், அவன் உனக்கு ஃபீல் பண்ணிருக்கான், எனக்காக அவன் அவனுடைய ஃபீலிங்ஸை கூட விட்டுட்டு காப்பாத்த இப்படி வந்துட்டானே, எங்கதான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ அங்க டைமிங் வருவான், ஏய்யோ கண்முச்சியாடி உனக்காக சாப்பாடு வாங்கி வந்துருக்கேன், உனக்கு பிடிச்சதுதான், யோடி அப்பா கடுப்பாயிடுவாரு, டாய் நாயே என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த டைம்லயே சோறு கொண்டு போய் எடுத்துட்டு வந்து அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள போற சண்டையில பார்த்தா இன்னொரு பக்கம் யோ வந்து யோசிக்கிறான், நமக்காக இவ்வளவும் அக்கறையா இருக்கான், ஆனா அதை பத்தி பெருசா அவ யோசிக்காம அதை விடவும் முக்கியமானது சோறு தான் வந்துருச்சுல, அதை பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நாட்கள் நார்மல் ஆகுது. கொஞ்ச நாளையே பார்த்தா ஹீரோ தன்னுடைய ஜூனியர்ஸை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான், ட்ரைனிங் பண்ணுங்களான்னு. டேய் நம்ம சீனியர் எப்படா இங்க வந்த உடனே உயிர் எடுத்துட்டு இருக்காண்டா, இப்படி நம்மள ஓடுங்கடா, இன்னும் 20 முறை ஓடணும், 20 முறை புஷ்அப் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ கதற வர்றாங்க. நம்மளால முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் படுத்துருவான். அந்த டைம் அவனுடைய மாஸ்டரு, டே சீசோ நீ பண்றது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, உன்னுடைய ஜூனியர் பாக்கண்டா, அவன் செத்து போற நிலைமைக்கு போயிட்டான்டா, அவனை விட்டுறான்டா, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கூடா. அந்த டைம் கடுப்புல அவன் பாப்போம் பாருங்க, சரி சரி நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப, நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன், நான் ஒன்னும் டயர்டா இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு. இவன் இப்படி ஆனதுக்கான காரணம் என்னடான்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் சொல்லுவான் பாருங்க, மிஸ் ஜி வந்து பாவம் தனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்த முடியாம, இவன் தனக்குள்ளேயும் இருக்கிற ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒரு நிலைமையில யூன்ற ஒருத்தி மனசுக்கு ஆழ்த்தலான நிறைய விஷயங்களை சொல்லி எப்படி ஒரு வழியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துட்டான். திரும்ப பழைய சீசோவா வந்ததுல அவன் திரும்பவும் கடினமான பயிற்சியை பண்ணி பழைய மாதிரியான சீசோவா மாறி வேற லெவலா வெறித்தனமா எல்லாரையும் கதற ஓட்டுங்கிறான். மாஸ்டர் உன்ன பக்கம் பாவம் யோசிக்கிறான், இந்த ஒரு கம்யூனிட்டி போய் வந்ததுல நமக்கு திரும்ப
கார்டு கேம் விளையாட முடியாம ஆயிடுச்சு. நான் நல்லா சொல்றேன்டா, கண்டிப்பா நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, 3 நாளா ஒன்னால நான் விளையாடலாடா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா டக்குன்னு அவருடைய துணியில ஒரு நோட்டீஸ் எடுப்பாரு. என்னது இது, வசமா மாட்டீங்கன்னா தலைவன், இவனை வச்சு செய்ய வேண்டியதான் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எதுவும் போய் கொடுக்குறாரு. இங்க பாருடே சீசோ, நமக்கு இன்விடேஷன் வந்திருக்கேன். என்னது இது, ஓலின் கல்ச்சர் ஃபெஸ்டிவலா? ஆமா, நீ ரெண்டியான் கிளானோடைய சார்பா அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய கிளானை பத்தி ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களை இந்த சைடு வர வைக்கணும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு விஷயத்தினால நீ அந்த இடத்துல பரப்பக்கூடிய நம்ம கிளானை பத்தின புகழாரம் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இடத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இதனால நமக்கு நிறைய பேர் கத்துக்க வேண்டிய ஆட்கள்னால நம்மளுடைய கிளான் பெருசா மாறிடும். இல்ல நான் போக முடியாது, எனக்கு வேலை இருக்குங்க. அவனை பேசி மாத்ததுக்காக பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. டே, நீ நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்குடா. மிஸ் ஜியை விட ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்கள் அங்க இருப்பாங்கடா, போடா, கண்டிப்பா அதுல ஒருத்தர் நீ செலக்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம்டா. ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே சரி போய் தான் பாப்பமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான். மாஸ்டர் என்னமோ தெரியல நம்மள சுவிட்ச் பண்ணி அனுப்புறானா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க. அந்த டைம் போற வேலையை பார்த்தா கேரேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். நம்ம யூவும், ஏய் சீசோ, நீ எங்கடா போயிட்டு இருக்க? நீ எங்கம்மா போற? நான் வந்து இப்போ கல்ச்சர் ஃபெஸ்டிவல் நடத்தக்கூடிய இந்த ஃபேன்ஸோன்ற இடத்துக்கு தான் போறேன். நீயும் அங்கதான் போறான்னு கேள்விப்பட்டேன், வா நான் உன்னை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா போவாங்கன்னு பார்த்தா ஹீரோ ரன்னிங்லேயே வந்துட்டு இருக்கான் அவன் கூட. ஏய் உனக்கு ஓகே வாடா, என்னால ரன்னிங்லேயே வரேன் கூட. ஒன்னும் இல்லப்பா, இது பிராக்டிஸ். இன்னொரு பக்கம் போகும்போது எவ்வளவு யோசிக்கிறான். பரவாயில்ல, நிறைய விஷயம் மாறிட்டேன், ஆனா என் கண்ணுக்கு தான் இப்படி வித்தியாசமா தெரியறானு தெரியல. ஆனாலும் அப்படின்னு அவர் சொல்றதுல இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடி சவுண்டு கேட்கும். என்னடா இது சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க, ஏய் உன்னுடைய கேரக்டர் என்னப்பா சவுண்டு கேட்குது, ஏமாப்பா அது கத்திய சொருவுதுன்ற மாதிரி பார்க்க பார்த்தா நம்ம கவசத்தை போட்டுன்னு யூவாங்க தான் வெளியே வருவான். ஏய் பேட்டில் இன்னும் முடியல, என் கூட வந்து சண்டை போடுற மாதிரி அவன் கேட்க. ஆனாலும் அவன் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு ஓட, இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓட. கிட்டத்தட்ட சாயங்காலவுக்கு ஓடினே இருக்கிறதுல ஒரு இடத்துல அந்த ஆர்மருடைய வெயிட் தாங்காம யோவாங்க பார்த்தா படுத்துருவான் கீழே. பாவம் கேரேஜ்ல வேற காலை கட்டி போட்டாங்க போல. அதுக்கப்புறம் இஸ்துன்னு ஓடுறாங்க அவனை. ஒரு இடத்துல மழை பெய்யறதுல ஒரு பாவடைஞ்சு வீட்டுல போயிட்டு மழைக்காக ஒதுங்கிறாங்க. இப்பயே நைட் ஆயிடுச்சு. இது சேஃபான பிளேஸ் தான், பட் இருந்தாலும் யோக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கணும். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நாங்களும் யூவும் வந்து சின்ன வயசுல தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன வயசுல எப்ப பார்த்தாலும் யூ தான் வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பா ஹீரோ கலாய்க்க தானே, பவர் எல்லாம் பிராக்டிஸ் கூட இருந்து பண்ணுறது தானே, ஒன்னாவே 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டு தானே. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சில விஷயங்களை ஒத்து போற மாதிரி யோசிக்கிறான். நான் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அவதான். ஆனா இந்த முறை என்னடா இவன் எப்படி என் கண்ணுக்கு இப்படி தெரியலன்ற மாதிரி ஹீரோ வாய பொழுது பார்க்க, அவ பார்த்தா ஹீரோ கண்ணுக்கு மட்டும் இப்போ ரொம்ப கியூட்டா தெரியுற மாதிரி தெரியுது. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அவ பார்த்தா அந்த பண்ணை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கனால, அப்பா நல்ல வேலை யூ இன்னமும் யூவா தான் இருக்கா, நல்ல வேலை அவ மாறவே இல்லை கொஞ்சம் கூட. தலைமை பார்த்தா வெளியே தான் இருக்கான் அந்த ஹியூவாங்கு. மறுநாளே அந்த சிட்டிக்கு அவங்க போக 3 பேருமா வந்துட்டாங்க. அப்புறம் விளம்பரம் போறதுக்காக தயாரா இருக்கேன். நோட்டீஸ் கொடுக்கவும், ஓ இந்த நோட்டீஸ் வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல கடை வைக்கணும்னா கண்டிப்பா நீங்க நார்த்தன் கார்னர்ல பயன்படுத்திக்கோங்க, அங்கதான் கொஞ்சம் இடம் எம்டியா இருக்கு. அப்புறம் அந்த இடத்த பார்த்தா அங்க இடம் கூட இது இடம் என்னடா ரெண்டியன்ல அவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு பார்த்தா ஒரு ஈக்காக கூட மதிக்காம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பக்கம் யூ வந்து கலாய்க்கிறான். அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான்டா எங்க மாஸ்டர். அதுக்கேற்ற போல பார்த்தா நம்ம ஹீரோ கிளான்ல இல்லாதப்போ பார்த்தா மாஸ்டர் ஓவரா துள்ளிக்கின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தா ஓவரா எகுறான் அந்த கேம்ல. டேய் ஒவ்வொரு முடியும் நீ எதனா ஒரு ட்ரிக் பண்ணிட்டே இருக்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. டேய் நான் தாண்டா இங்க இதுக்கப்புறம் என் மேட்ச் ராங்க. நல்ல வேலை என்னுடைய சிசிய புள்ள சீசோ வந்து இந்த இடத்துல இல்ல, அவனை நான் அந்த கல்ச்சர் ஃபெஸ்டிவலுக்கு காமிச்சிட்டேன். அதனால அவன் இல்லாதப்போ ஜாலியா விளையாடலாம். நம்ம ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனுக்குலாம் தெரியாது. அப்ப போன இடத்துல ஏடா கூடமா எதனா திரும்ப வந்தானா வரவே மாட்டான். நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா கொஞ்சம் நாட்களுக்காச்சும் அந்த இடத்துல தங்கிட்டு தான் வருவான். அது வரைக்கும் நான் இங்க ஜாலியா இருப்பேன். அது மட்டும் இல்லாம போன இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் யோசிக்க. அதுக்கப்புறம் போன இடத்துக்கு அமைக்க அந்த இடத்துல பார்த்தா ஒருத்த புக்கு ஆர்வமா படிச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய புக்கு தான். ஹீரோ ஒரு குகைக்குள்ள ஒரு சின்ன வயசுல புக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தா அவனுடைய கிளான் சார்பா நிறைய காப்பி எல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்து வித்துட்டு இருக்கான் கடை வச்சு. சார் நீங்க இந்த புக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ரிவ்யூ கொடுங்க, கண்டிப்பா இதுல இருக்கிற ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு உதவும் தானே அப்படின்னு ஆளுக்கு பார்த்தா இப்ப அவனை போட்டு கேள்வி கேட்டுருக்காங்க கஸ்டமரை. ஆனா அந்த ஆளும் பார்த்தா புக்கு மூஞ்சில விசிறிட்டு போறான். இதெல்லாம் ஒரு புக்கு நான் படிச்சு கிடக்கணுமா போடா. நம்ம ஹீரோ பாவம் சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். காலையில இருந்து ஒருத்தன் கூட வந்து புக்கு வாங்கலிடா. டே நீங்க 2 பேரும் எதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கேட்கறதுல டக்குன்னு பார்த்தா நம்ம யூவாங்க. டேய் நான் வேணா ஸ்வாட் சண்டை இந்த இடத்துல நம்ம 2 பேரும் போட்டு வர வைப்போம் எல்லாரையும். டேய் சண்டை போறதுல டைம்ல கம்முடுறான். யூ டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சு, டேய் அங்க பாருங்கடா அந்த கடையில மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்து நடுவுல இருந்து நம்ம ஹீரோடைய கடையில மூஞ்சில விசிறி வச்சுட்டு போன அந்த ஆள் வந்து ஒரு புக்கை படிச்சு வாங்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இந்த பயங்கரமான புக்கை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் அதை புடுங்க, இப்படியே சண்டை போகுது அவனுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அந்த புக்கு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. என்ன புக்கு இது, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்படி படிக்கிறானுங்க. ஒருவேளை இதுல பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் என்னன்றது பார்த்துட்டு மூக்குல இருந்து ஹீரோக்கு ரத்தமா வருது பார்த்தா அந்த மாதிரியான புக்கு இது. யூ டக்குன்னு இன்னொரு பக்கம், டே எனக்கும் சேர்த்து வாங்கினோட படிச்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஹீரோவும் அதெல்லாம் நம்ம படிக்கூடாது, ரொம்ப தப்பு, இல்ல நம்ம படிக்க வேண்டிய ஸ்கில்லுக்கு மேலேயும் பெரிய விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. சரி அதை ஒரு எதுக்கடா உன்னுடைய எல்லா விதமான ஓட்டையில இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் அந்த பாப்புலர் ஆக்குற அந்த கடையில இருக்க பார்த்தா ஆளுங்கெல்லாம் விளம்பரம் பண்ற பேர சட்டையெல்லாம் கீச்சிங்கன்னு பில்டப் காமிக்கிறானுங்க. அவனுங்க பண்ற அந்த பயங்கரமான விளம்பரம் வந்து சரியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான புக்கு விற்கிறது மூலியமா மக்கள் அதிகமா வரதுல இதே டைம்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் சைட்ல வித்துறானுங்க. ஓ இப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டுதான் இப்படி வித்துட்டு இருக்கானுங்களா, நமக்கு இந்த ஐடியா வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்துல அந்த கவர்மெண்டோட ஆட்கள் போயிட்டு தம்பிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து பப்ளிக்ல
இல்ல பண்ணக்கூடாது, வாங்க ஜெயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. தேவையில்லாம இந்த யோசனை யோசிச்சிட்டேன், இந்த மாதிரி பண்ணவே கூடாதப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா அதே இடத்துல வந்து அந்த பாட்டுக்கான ஒரு கான்செப்ட் நடக்க போகுது போல. அதுக்காக வந்து அந்த இடத்துல இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து வரவேற்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கண்டிப்பா நீங்க இதை வந்து பார்த்தே ஆகணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு போறேன். அடேங்கப்பா இது பார்க்கவே நல்லா இருக்கு, கண்டிப்பா நம்ம போய் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எல்லாமே பிரமாதமா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் அதை என்ஜாய் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஹீரோ இந்த விஷயத்துல பார்த்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஏன்பா மார்ஷல் ஆர்ட் காமிக்க வேண்டிய இடத்துல எதுக்குப்பா ஸ்டேஜ்ல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கின்ற மாதிரி நமக்கு ஹீரோ பார்த்து கேட்க. இவனுக்கு 2 பேரும் என்னடா ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஒன்னுல பாவம் என்னத்துக்கு இதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு டேய் நம்ம பாப்புலர் ஆகிறதுக்கும் இந்த ஒரு வழி இருக்குடா, பேசாம நம்ம ஏன் ஒரு பிளான போட்டு ஸ்டேஜ்ல இறங்கி விடக்கூடாது ஒருத்தர அப்படி அவ பார்த்து நம்ம ஹீரோ வெளுத்தனமா பார்ப்பான். நீ ஆண்டி என்ன அப்படி பாக்குறேன், ஏதோ பெருசா யோசிச்சிடா, நம்ம கிளான வந்து பெரிய லெவல்ல பாப்புலர் ஆகிறதுக்கு நீ தாண்டா வேஷம் போட போற. அதுக்கப்புறம் பார்த்தா டேய் துணியெல்லாம் போட்டு வண்டியா, நம்ம ஹீரோக்கு பார்த்தா பொம்பளை வேஷம். நல்லா தாண்டா இருக்கேன், ஆனா ஹீரோவும் நீ அப்படி பார்க்காத நான் போயிடுறேன் சொல்ல. டேய் நீ நல்லா இல்ல நான் கிடையாது, நல்லா தாண்டா இருக்கேன், உனக்கு என்னமா ஆயிடுச்சு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கலடி சுத்தம் பண்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யுவாங்கும் லேடி நீங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அதுவும் என்னுடைய ஃப்ரெண்டு ஷீசோ மாதிரி இருக்கீங்க, உங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா, மென்டல் ஆயிட்டனா இவன் அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் போது யோசிப்பான், இவனுக்கே நான் யாருன்றது அடையாளம் தெரியல, அப்ப மத்தவங்களுக்கும் தெரியாதோ, ஒருவேளை பப்ளிக்ல நான் யாருன்றது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என் மானமே போயிடும், அவன் ஒரு தற்கூரி, அவனுக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா இதே நார்மலாவே என்னுடைய திறமைகளை எல்லாருக்கும் ஸ்டேஜ்ல காமிச்சேன்னா எல்லாரும் என் மேல விழுந்துருவாங்க, ரெண்டியான் பாப்புலர் ஆயிடும், கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதை டேரக்டரும் இருக்க, ஹீரோ பாத்துருவான், ஆஹா இந்த பயவுல இங்க என்ன பண்றான் அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இவன் வேற நம்மளை நோக்கி தான் வந்துட்டாங்க, இவன் கிட்ட நம்ம மாறிடணும் இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி அவன் யோசிக்க. பின்னாடி திரும்பி இவன் மாறி போலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு பார்த்தா தலைவன் இவன் வரான். நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் ஃபைட் போடுவேன். டேய் நீங்க என்ன பண்ற, 2 பேரும் இன்னைக்கு உயிர் எடுக்க வந்துட்டீங்களான்ற மாதிரி இவனுக்கு கிட்ட தப்பிக்கிறதுக்கே ஹீரோக்கு பெரிய பாடாச்சு. நடுவில் பார்த்தா நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான். 2 பேரும் போயிட்டு மீட் பண்ணி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்கிறானுங்க. அந்த இடையில பார்த்தா நம்ம ஹீரோவோ டே வழியை ஓடுங்கடா நான் போறடா இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவங்களை தாண்டி ஓட. யாருப்பா இவன் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றான், புதிய கலையா இருக்கு இந்த உலகத்துக்கு, சூப்பரா பண்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் பண்றான்ற விஷயம் தெரியாம. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம சாங்க பொண்ணு வந்துட்டா. கண்டிப்பா எப்படியாச்சு என்னுடைய ஷீசோவை கண்டுபிடிச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை எனக்கு சொந்தமாக்கிக்காம நான் விட மாட்டேன், அவன் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான், விட மாட்டான்டா எங்கடா இருக்கட்ட மாதிரி உன்னோட பக்கம் அவன் போயிட்டே இருக்கும் போது சைட்ல பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஷீசோ போயிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து முன்ன யோசிப்பான், ஷீசோக்கு வந்து ஒருவேளை அவளை மாதிரியே இருக்க இன்னொரு ஆம்பளையா தான் பிடிச்சிருக்கணும் மாதிரி, ஒருவேளை அவனா இருப்பானோ, இவன் இருக்கக்கூடாது விட மாட்டேன், உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டேன், கண்டிப்பா இவதான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கணும் சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணி போறான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மோதி நிப்பா பாருங்க. அடேங்கப்பா இந்த இடத்துல தான் ஷீசோவுடைய வாய்ஸ் கேக்குது, ஒருவேளை எங்க தான் இருப்பானோ, எவ்வளவு தேர் இந்த என்னுடைய ஷீசோவை நீ இப்படி பண்ணிருப்ப, விட மாட்டேன் உன்னை அப்படின்ற மாதிரி அவ கடுப்பாவ. ஓபன் பண்ணா பார்த்தா நம்ம யுவாங்கும் ஹீரோ என்னவோ பண்ணிட்டு போனாங்க. டேய் நீங்க 2 பேரும் என்னடா பண்ணீங்க, அது ஒன்னா ஏன்டி நீ தப்பா நினைச்சிட்டு கடி, நாங்க 2 பேரும் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதாண்டி அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு இடத்து வீடியோமே நோட்டீஸ் ஆகும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.